யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகினே. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் ஏவல வந்து கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக
Oh, you are more than enough for us. You are more than enough for us. கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறீர். You alone are enough for us. நீர் மாத்திரமே எங்களுக்கு போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறீர். Oh, help us to truly believe that with all of our heart, oh God. உண்மையாகவே எங்களுடைய முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக. Oh, help us to see how amazing you are, oh God. நீ எவ்வளவு வியப்புக்குரியவர் என்பதை பாட உதவி செய்வீராக. Praise you. He reigns, He reigns, He reigns. Our God is an awesome God. He reigns, He reigns, He reigns. Our God is an awesome He reigns, He reigns, He reigns, He reigns. Our God is an awesome God. He reigns, He reigns, He reigns. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome. He reigns. He reigns. He reigns. He reigns. Our God is an awesome. Oh, lift up your voice before Him. He reigns. He reigns. He reigns. Our God is an awesome. Oh, our God is an awesome. God, He reigns from heaven above. Wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome. Oh, our God is an Awesome God, He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. Our God is an awesome God. Oh, praise be to God. Praise be to God. He's truly an awesome God. அவர் உண்மையாகவே மிகுந்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Awesome in power, awesome in wisdom, awesome in might. வல்லமையிலே வியப்புக்குரியவர், ஞானத்திலே வியப்புக்குரியவர், பலத்திலே வியப்புக்குரிய தேவனாய் இருக்கிறார். Sometimes we don't understand it, but He is still awesome. சில நேரங்களில் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை, ஆனால் அவர் வியப்புக்குரியவராக Oh, இருக்கிறார். may the Spirit of God help us to see and understand. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் அதை கண்டு விசுவாசிக்க உதவி செய்வீராக. Oh, we praise you, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
வியந்தும்மை பணிகிறே வியந்தும்மை பணிகிறே தூய தேவனே மராஜனே உம்மை பணிகிறே நீரே சௌந்தர்யம் நீரே அழகு நீரூபமுள்ளவர் எம் புத்தி கெட்டாத விந்தை தூய பரம் பொருளே ஆவுந்தன் ஞானம் அன்பின் ஆழம் அளவிட படாதவைகள் நீரே சௌந்தர்யம் நீரே அழகு மகிமை ராஜனும் நீர் வியந்தும்மை பணிகிறே வியந்தும்மை தூய தேவனே மராஜன் உம்மை பணிகிறே I stand in awe I stand in awe of you I stand in awe of you Holy God all praises due I stand in awe oh holy God to whom all praises due I stand in awe of you oh we stand in awe of you Jesus ஆண்டவரே உம்மை கண்டு வியந்து நிற்கிறோம் இயேசுவே. we stand in awe of you heavenly Father பரலோக பிதாவே உம்மை கண்டு நாங்கள் வியந்து நிற்கிறோம். we stand in awe of you O Spirit of God பரிசுத்த ஆவியாகிய தேவனே உம்மை கண்டு நாங்கள் வியந்து நிற்கிறோம். we stand in awe of you the one true living God ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவனே உம்மை கண்டு நாங்கள் வியந்து நிற்கிறோம். we bow ourselves before you உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிறோம். for you are God and you deserve our praise நீர் தேவனாய் இருக்கிறீர், எங்களுடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். we thank you for making your presence known and felt in our midst in this service ஆராதனையிலே இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக அனுபவிக்கும்படியாக செய்திருக்கிறதுக்கு உமக்கு நன்றி we செலுத்துகிறோம். thank you Lord for honoring us with your presence உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக எங்களை கனப்படுத்தி இருக்கிறதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். oh we thank you Lord for ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். we thank you for the Spirit of God is already moving in our midst கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்கனவே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். we pray that you will pour out your Spirit in greater measure as this service proceeds இந்த ஆராதனை தொடர்ந்து நடக்கும்போது உம்முடைய ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றும்படியாய் நாங்கள் that ஜெபிக்கிறோம். people will experience your presence more and not less as the service proceeds இந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போது ஜனங்கள் உம்முடைய பிரசன்னத்தை அதிகமாக அனுபவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். oh that they would hear your voice speaking to them உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர்களோடு நீர் பேசுவீராக. not the voice of a man but the voice of God ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்ல, தேவனுடைய சத்தத்தை ஜனங்கள் oh கேட்கணும். may the Spirit of God open our eyes and hearts prepare us that we may
understand, receive and accept and apply the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களையும் மனக்கண்களையும் Oh, திறந்தருளுவீராக. may the Spirit of God anoint your servant mightily, கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய தாசனை வல்லமையாக that he அபிஷேகிப்பீராக. may speak the very words of அது God நிமித்தம் தேவனுடைய வார்த்தைகளை அவர் பேசட்டும், clearly and boldly. தெளிவாகவும் தைரியத்தோடும். May lives be changed and transformed this வாழ்க்கைகள் evening. மாற்றப்படட்டும், May மறுரூபமாக்கப்படட்டும். people be strengthened and built up. மக்கள் பலப்படுத்தப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். We commit the rest of the service into your mighty hands. மீதியான இந்த ஆராதனையோட வல்லமையின் கரத்திலே ஒப்பு We கொடுக்கிறோம். thank you for you will do great things with it for your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக மாபெரும் காரியங்களை செய்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். You may be seated. நீங்கள் உட்காரலாம். Let's continue to worship God by giving our tithes and our offerings. நாம் நம்முடைய காணிக்கை மற்றும் தசமங்களை கொடுக்கிறதன் மூலமாக கர்த்தரை தொடர்ந்து ஆராதிப்போம். As you're getting ready to do that, let me remind you that you can give, apart from cash, you can give through check, money order, demand draft in favor of Victory Christian Foundation, as you see exactly as it up. காணிக்கை தசமங்களை பணமாக நீங்கள் கொடுக்கலாம் அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயருக்கு செக் DDMO ஆக நீங்கள் அனுப்பலாம். You can also give online by going to our website refsam.org and clicking on the online giving link, following instructions. நம்முடைய இணையதளத்திற்கு சென்று இணையதளம் மூலமாகவும் நீங்கள் ஆன்லைன் கிவிங் லிங்க் மூலமாக கொடுக்கலாம். You can also give through credit card or debit card. We have machines for that in our bookstore right now, and they will be there at the end of the service for your convenience. All cards இது are accepted. மட்டுமல்லாமல் உங்களுடைய கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் மூலமாகவும் கொடுக்கலாம். உங்களுடைய வசதிக்காக புக் ஸ்டோரிலே ஸ்வைப்பிங் மெஷின்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. Let's get our offering and say this before we give. காணிக்கை தசமங்களை கரங்கள் எடுத்துக்கொள்ளும், கொடுப்பதற்கு முன்பாக அறிக்கை செய்து கொடுப்போம். Jesus said, இயேசு சொன்னார், give, it கொடுங்கள், shall be given back to you. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Good measure, அமுக்கி, pressed down, குலுக்கி, shaken together, சரிந்து and விழும்படி, running over, நன்றாய் shall men அளந்து pour into your bosom. மனுஷர் உங்கள் மடியிலே I போடுவார். believe what Jesus said. இயேசு சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். Lord, you are my source. கர்த்தாவே, நீரே என் ஆதாரமாய் I look up to you. நான் உம்மையே நோக்கி I பார்க்கிறேன். depend on நான் you. உம்மையே சார்ந்திருக்கிறேன். So I give to you. ஆகவே உமக்கே கொடுக்கிறேன். As you are giving your offering, we want to take this opportunity to welcome newcomers in our கொடுக்கிறதான midst. வேளையிலே புதிதாக வந்திருக்கிறவர்களை வரவேற்போம். If you are here for the first time in our church, if you're here முதல் for the முறையாக first time, would you please raise your hand? நம்முடைய சபைக்கு முதன் முறையாக வந்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் தயவாக உங்களுடைய கரங்களை நன்றாக If உயர்த்தி you're here for வைத்திருங்கள். the first time, முதன் முறையாக வந்திருக்கிறவர்கள் please raise your hand. தயவாக உங்களுடைய கரங்களை நன்றாக உயர்த்தி We வைத்திருங்கள். just want to give you a little brochure. After you receive that brochure, you may put your hand down. ப்ரௌசரை கொடுக்க விரும்புகிறோம். அந்த ப்ரௌசரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கரங்களை கீழே If you போட்டு look inside that brochure, you'll find a white card. ப்ரௌசருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். Please fill it out with your name and other details. அதிலே உங்கள் பெயர் மற்றும் விலாசத்தை தெளிவாக எழுதுங்கள். After the end of this service, we want you to take that white card outside to the newcomer's desk. இந்த ஆராதனை முடிந்த பின்பாக புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு என்று ஒரு மேசை வைக்கப்பட்டிருக்கு. அங்கே அதை கொண்டு If செல்லுங்கள். you just give it to them, they'll give you a free CD and a free magazine that has sermons and messages of Pastor Sam Chaladurai. அவர்களிடத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் நம்முடைய போதகர் சாம் செலதுரை அவர்கள் போதித்த 10 செய்திகள் அடங்கிய MP3 CD ஒன்றையும் மாதாந்திர பத்திரிகை ஒன்றையும் இலவசமாக உங்களுக்கு தருவார்கள். On behalf of Pastor Sam and the entire AFT family, we take this opportunity to welcome you. போதகர் சாம் அவர்கள் சார்பாகவும் முழு AFT குடும்பத்தின் சார்பாகவும் இந்த சபைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We do hope that you will continue to come and experience for yourself the wonderful things that God is doing in and through our church. நீங்கள் தொடர்ந்து இந்த சபைக்கு வந்து இந்த சபையின் மூலமாக தேவன் செய்து வருகிற மகத்தான காரியங்களை கண்டு மகிழும்படி அன்போடு அழைக்கிறோம். Now for an important announcement for everybody. எல்லாருக்கும் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். As you know, our Good Friday and Easter services are coming up. குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் ஆராதனைகள் வரப்போகிறது. Both Good Friday and Easter services will be held right here in this venue. குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் ஆராதனைகள் இந்த வளாகத்தில் இங்கேயே நடைபெறும். On Good Friday, we will have 4 services. குட் ஃப்ரைடே அன்று 4 ஆராதனைகள் நமக்கு நடைபெறும். And the service timings are like any other Sunday. மற்ற எல்லா ஞாயிறு ஆராதனைகள் நேரங்களைப் போலவே இந்த புனித குட் ஃப்ரைடே அன்று So நடைபெறும். if you are coming to the evening service, on that day also there will be an evening service on the மாலை 14th. ஆராதனைகளுக்கு வருகிறவர்கள் என்றால் குட் ஃப்ரைடே அன்றைக்கு நீங்கள் மாலை ஆராதனைக்கு வரலாம். On Easter Sunday, we also have 4 services right here. ஈஸ்டர் ஞாயிறு அன்றும் நமக்கு 4 ஆராதனைகள் இதே வளாகத்தில் But it நடைபெறும். is very different. The service timings are very different. Especially you need to note that there is no Sunday evening service on Easter ஆனால் Sunday. ஆராதனை நேரங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அன்றைய தினம் மாலை ஆராதனை இருக்காது. So if you want to come, you can come to one of the morning services. The timings are up there. The timings are on Facebook, website, everywhere. You can check it. ஈஸ்டர் ஆராதனைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று விரும்பினால் காலை ஆராதனைக்கு வந்து விடுங்கள். ஃபேஸ்புக் எல்லாவற்றிலும் போட்டிருக்கும். Please turn with me to Isaiah chapter 53. தயவு செய்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். Isaiah chapter 53 verses 4 to 6.
ஏசாயா 53 4 முதல் 6 வசனங்கள். Surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteemed him stricken, smitten by God and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and by his stripes we are healed. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். All we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். As you know, we've been teaching for several weeks now on the power of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குறித்து பல வாரங்களாக போதித்து வருகிறோம். Particularly, I've been talking lately about how to appropriate all the benefits that the blood of Jesus has obtained for us. அதிலும் குறிப்பாக இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன பெற்று தந்திருக்கிறதோ அதையெல்லாம் எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது என்பது குறித்து இப்போது நான் பேசி வருகிறேன். Now in Revelation 12 we saw in verse 10 and 11 there is a verse that says that the accuser of the brethren is accusing them in the presence of God day and night. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் அவர் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறானா. And but he was thrown down or defeated. ஆனால் அவன் தள்ளப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு போனான். How was he defeated? எப்படி அவன் தோற்கடிக்கப்பட்டான்? It says by the blood of the lamb and the word of their testimony. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். The saints used three things to take victory over the enemy. எதிரியை ஜெயிப்பதற்கு பரிசுத்தவான்கள் மூன்று காரியங்களை பயன்படுத்தினார்கள். The blood of the lamb, ஆட்டுக்குட்டியின் இரத்தம், the word of God, தேவனுடைய வசனம், and their testimony. பிறகு அவர்களுடைய சாட்சி. The blood of the lamb has been shed 2000 years ago. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் 2000 வருடங்களுக்கு முன்பதாய் சிந்தப்பட்டது. The word of God from cover to cover speaks about the precious blood of Jesus and what it has brought to us. தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கு என்பதை குறித்தும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பேசுகிறது. We covered some of it. அதுல கொஞ்சம் நாம பார்த்தோம். You know, from the coats of skin in Genesis chapter 3 to Passover and all of that. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தோல் உடையிலிருந்து பிறகு பஸ்கா என்று நிறைய காரியங்களை பார்த்தோம். So the blood of Jesus has been shed. ஆகவே இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. And the Bible clearly teaches certain definite things about what the blood has done. அந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கு என்பதை குறித்து சில நிச்சயமான காரியங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. The third element is absolutely important, our testimony or our confession. மூன்றாவது காரியம் மிக மிக முக்கியம், அதுதான் நம்முடைய சாட்சி அல்லது அறிக்கை. See, Christianity is a great confession. பாருங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு மாபெரும் அறிக்கை ஆகும். Because Christians not just confessed their sins but confess what they believe. என்றால் கிறிஸ்தவர்கள் வெறுமனே தங்கள் பாவங்களை மட்டுமல்ல அவர்கள் என்னத்தை விசுவாசிக்கிறார்களோ அதை அறிக்கை செய்கிறவர்கள். That confession of their belief is very important in Christianity. கிறிஸ்தவத்திலே நாம் நம்புகிற காரியத்தை அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியம். Because it is only when you open your mouth and confess we are sure that you have actually taken it and believed it. And actually you possess that promise or that particular thing. அதாவது அந்த குறிப்பிட்ட காரியத்தை வாயை திறந்து நீங்கள் அறிக்கை செய்யும்போது தான் உண்மையிலேயே அதை விசுவாசித்திருக்கிறீர்கள், அதை சுதந்திரிக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். You see, how do you know you got what the word of God says, or how do you know that you have actually believed what the word of God says? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியத்தை உண்மையிலேயே நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? How do you know you have laid hold of it? அதை பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்று எப்படி தெரிந்து கொள்வது? See, if the heart is full of those things, then the mouth will speak. அதாவது இருதயம் அப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கும் போது வாய் பேசும். That is why, you know, confession is possession, they say. ஆகவேதான் என்ன சொல்கிறார்கள், அறிக்கை செய்வதன் மூலமாக தான் சுதந்திரிக்கிறோம். Until and unless a person opens his mouth and proclaims who he is in Christ and what he has in Christ, he has not truly laid hold of those things. He may have heard these things, it may have brushed past his ears, but he has not laid hold of it. அதாவது ஒரு விசுவாசி வாயை திறந்து
இப்படிப்பட்ட காரியங்களை பேசும்போது அறிக்கை செய்யும்போது தான் அதை அவன் விசுவாசிக்கிறான் என்பதை காட்டுகிறான். அதை நான் பற்றி பிடித்து கொண்டேன் என்று காட்டுகிறான். இல்லாட்டி அதை அதை அப்படியே கேட்டது அப்படியே போயிட்டுதுன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இருக்குமே தவிர பற்றி கொண்டேன் என்ற எண்ணம் இருக்காது. So our testimony is important. ஆகவே நம்முடைய சாட்சி அறிக்கை ரொம்ப முக்கியம். The blood has been shed, the word of God already teaches, all those two things are already done, the third is waiting to be done. பாருங்க, ரத்தம் சிந்தப்பட்டாகி விட்டது, வசனம் அதை பற்றி பேசுகிறார், ரெண்டு காரியம் முடிஞ்சது. மூணாவது காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார். Now in order to do that you need to know what the blood has done for you. அப்போ நாம சாட்சி அறிக்கை செய்யணும்னு சொன்னா முதலாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Now that is why I am covering some of the things that the blood has done for us. ஆகவே தான் ரத்தம் நமக்காக செய்திருக்கிற சில காரியங்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Last 2 weeks we talked about the forgiveness of sins that comes to us through the blood. கடந்த 2 வாரங்களாக ரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய பாவ மன்னிப்பை குறித்து நான் பேசி வருகிறேன். Paul actually says in Ephesians 1, he says verse 7 that we have redemption, the forgiveness of sins through his blood. எபேசியர் 1:7 பவுல் இப்படியே சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று. And so we talked about it. அதை பற்றி நாம் பேசினோம். But now we're going to talk today about the healing. இன்றைக்கு சுகத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம். Bodily healing. சரீர சுகத்தை குறித்து. Cross was a place of exchange. பாருங்க, சிலுவை ஒரு பரிமாற்றம் நடந்த இடம். Our punishment was laid upon him. நம்முடைய தண்டனை அவர் மீது வைக்கப்பட்டது. So that forgiveness can be given to us. பாவ மன்னிப்பு நமக்கு வழங்கப்படும்படியாக. He was wounded physically from head to toe. தலை முதல் கால் வரை அவர் சரீரத்திலே காயப்பட்டார். So that you and I can be healed from head to toe physically. எதற்காக? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சரீரத்திலே நாம் சுகமாக. Now if you look at Isaiah 53:4-6, the verses that I read, it states it like this. அத வாசித்தோமே, ஏசாயா 53 4 ல 6 வரைக்கும் அந்த வசனங்கள் அப்படியே சொல்லுது பாருங்க. Says surely he has borne our griefs and carried our sorrows. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Now two words are used here, griefs and sorrows. இங்க ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்னு வந்து பாடுகள், இன்னொன்னு துக்கங்கள். But a lot of people actually have pointed out and shown very clearly that griefs and sorrows must be actually translated as sicknesses and pain. ஆனா நிறைய பேர் என்ன சுட்டி காட்டுறாங்க, இந்த பாடுகள் துக்கங்கள் என்பதற்கு பதிலாக வியாதிகள் வலிகள் என்று அங்க அந்த வார்த்தைகள் போடப்பட வேண்டும். You know, in the Hebrew language, it is translated from the Hebrew language. இந்த வார்த்தைகள் வந்து எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. So griefs comes from a Hebrew word and sorrows come from another Hebrew word. ஆகவே இந்த பாடுகள் அது ஒரு கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தையில இருந்து, துக்கங்கள் இன்னொரு எபிரேய வார்த்தையில இருந்து வருகிறது. But those two words are used in at least 19 other places in the Old Testament they say. ஆனா அந்த எபிரேய வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய இன்னும் 19 இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. In all of those instances except for Isaiah 53:4, they are translated as sickness, disease, weakness or infirmity, something related to the bodily ailment. ஏசாயா 53:4 தவிர மற்ற எல்லா இடங்களிலுமே அவர்கள் வியாதிகள் வலிகள் என்று சரீர வியாதியை குறித்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் பயன்படுத்துறாங்களே தவிர இந்த பாடுகள் துக்கங்கள்னு எங்கேயுமே போடவே இல்லை. Only in this instance it is used like this. இந்த வசனத்துல மட்டும் தான் பாடுகள் துக்கங்கள்னு போட்டுருக்கு. So a lot of people say, well, it says very plainly griefs and sorrows, how can you make it sickness and pain? ஆக நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, நாங்க இவ்வளவு தெளிவா பாடுகள் துக்கங்கள்னு இருக்கு, இது எப்படி வியாதிகள் வலிகள் நீங்க சொல்லலாம் கேக்குறாங்க. Change what the Bible says. வேதம் சொல்லுகிறது நீங்க மாற்ற முயற்சிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. No, I'm going to show you right now. கிடையாது, இப்போ காண்பிக்கிறேன் பாருங்க நான் உங்களுக்கு. Those two words, in all other places are translated as sicknesses, diseases and infirmities and so on, or pain. இந்த ரெண்டு வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் இந்த பாடுகள் துக்கங்கள் சொல்லப்படல, வலிகள் வியாதிகள் அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. With the exception of just this one verse where it is translated as griefs and sorrows. இந்த ஒரே ஒரு வசனத்துல மட்டும் தான் பாடுகள் துக்கங்கள்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. Now some people might say, well, what's wrong with that? Griefs and sorrows may include sickness and diseases and infirmities and pain and so on. சிலர் கேட்கலாம், அந்த பாடுகள் துக்கங்கள்ல வார்த்தைகள்ல என்ன தப்பு இருக்கு? அந்த பாடுகள் துக்கங்கள்ல வலிகள் வேதனைகள் வியாதிகள் இதெல்லாம் கூட அடங்குமே அப்படின்னு நினைக்கலாம். Fine, if it includes, that's fine. பாருங்க, அதெல்லாம் அடங்கி இருந்தா நல்லதுதான். Maybe the translators had that in mind. ஒருவேளை மொழிபெயர்த்தவர்கள் அதை மனதில் வச்சு மொழிபெயர்த்திருக்கலாம். But I think by translating it with these two general words instead of those particular words with which they've translated in all other places, they've done a disservice because it distracts us from the actual bodily healing and
makes our attention go everywhere. அதாவது மற்ற இடங்களிலெல்லாம் வியாதிகள் வலிகள் மொழிபெயர்த்துட்டு இந்த இடத்துல பாடுகள் துக்கங்கள் மொழிபெயர்க்கும் போது உண்மையிலே என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த வசனம் என்ன குறிப்பாய் சொல்ல வருகிறதோ அதை நாம் கவனிக்க முடியாமல் செய்து விடுகிறது. It's saying generally something, maybe sickness is included in it, but it's not pointing to it very clearly. அதாவது அந்த வார்த்தைகள் சில காரியங்களை சொல்லுகிறது, ஒருவேளை அதுக்குள்ளே வியாதிகளும் அடங்கி இருக்கலாம், ஆனா என்னன்னா குறிப்பா வியாதிகள் சொல்லப்படல பாருங்க. I know one thing for sure, the devil has used it for many years, has used these two words to point people away from sicknesses and diseases and healing from the pain and so on. ஆனா ஒரு காரியம் எனக்கு நல்லா தெரியும், இத்தனை வருடங்களாக பிசாசானவன் இந்த வசனத்தை பயன்படுத்தி மக்கள் சரீர வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்துட்டு இருக்கான். He has always emphasized, the devil has always caused people to rise up and say, no, this is not talking about sickness, pain, it's only talking about some kind of other issues. இந்த வசனத்தின் அடிப்படையில் மக்கள் எப்போதும் சொல்றாங்க, இது வியாதிகள் வலிகள்னு பேசலங்க, வெறும் பாடுகள் துக்கங்கள் தான் பேசுது, அதை மட்டும் தான் பேசுதுன்றாங்க. So that is why I prefer the translation sickness or diseases or pain or infirmity rather than griefs and sorrows. ஆகவே தான் பாருங்க, இந்த பாடுகள் துக்கங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக வியாதிகள் வலிகள் பலவீனங்கள்னு அந்த வார்த்தைகளை நான் விரும்புறேன். No, I told you in Hebrew, it appears in Hebrew language, it appears 19 times and every time it is translated as that. நான் சொன்னலையே எபிரேய மொழியில் எபிரேய வேதத்துல 19 முறை இந்த வார்த்தைகள் வருது, ஒவ்வொரு முறையும் அப்படிதான் மொழிபெயர்க்கப்படுது. Wherever it comes, எங்கெல்லாம் வருதோ வியாதிகள் வலிகள் தான் மொழிபெயர்க்கப்படுது. always translated as some kind of physical illness. ஏதோ சரீர வியாதி குறிப்பிடுவது போல தான் எப்போதுமே சொல்லுகிறது, except this one place. இந்த ஒரு இடத்தை தவிர. Now none of us know Hebrew. பாருங்க, நம்மள யாருக்குமே எபிரேய மொழி தெரியாது. So you might be sitting there and saying, well, very convenient, we don't know any Hebrew, and even those who know don't know it thoroughly, so we have to just believe you. அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நல்லதா போச்சு, எனக்கு ஹீப்ரு தெரியாது, ஒருவேளை சிலருக்கு எபிரேய மொழி தெரிஞ்சாலும் குறிப்பா இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது, ஆகவே நீங்க சொல்றத நம்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். Well, you can believe me. கண்டிப்பா நீங்க நம்பலாம் என்ன, but I don't want you to just go by what I say. ஆனா வெறுமனே நான் சொல்றதை வச்சு நீங்க ஏத்துக்கணும்னு ஒண்ணு நான் விரும்புறேன். There is another way you can ascertain whether this is the truth or not. அதாவது இது உண்மையா இல்லையா என்பதை இன்னொரு விதத்திலும் நாம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். You can believe me, I am speaking the truth. பாருங்க, என்ன நம்புங்க, ஏன்னா நான் சத்தியத்தை பேசுறேன். But the thing is, it is always better to show it to you plainly. ஆனா என்னன்னா எப்போதுமே இதை ரொம்ப தெளிவா காண்பிக்கிறது நல்லது, right? சரியா? And one of the ways that you can show it plainly is with Old Testament passages particularly. You will find many Old Testament verses quoted in the New Testament. இந்த பழைய ஏற்பாட்டு பகுதிகளை ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு வழி இருக்காது. என்னன்னா பல பழைய ஏற்பாட்டு பகுதிகள் புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள் காட்டப்படுகிறதை நீங்க பார்க்கலாம். So without knowing the original language, if you are handicapped in that way, you can look to see whether that is quoted elsewhere in the New Testament and see how they understood it. The New Testament writers understood it. ஆகவே ஒருவேளை எபிரேய மொழியே தெரியலனா கூட புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனம் எங்கேயாவது மேற்கோள் காட்டப்படுகிறதா, அப்படி காட்டப்பட்டால் அதை மேற்கோள் காட்டினவர் அதை எப்படி புரிந்து கொண்டு எப்படி அதை சொல்லி இருக்கிறார்னா அதை கவனிக்கலாம். Because many New Testament writers have read the Hebrew Old Testament and they are quoting it there. ஏன்னா இந்த புதிய ஏற்பாட்டை எழுதின பல பேர் பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியில வாசித்து அதுல இருந்து அவங்க எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. So you can look at there and find out what the meaning is. ஆகவே புதிய ஏற்பாட்டை பார்த்தாலே இதனுடைய அர்த்தம் என்ன என்பது விளங்கிடும். Sometimes the true meaning comes out there. சில நேரத்துல உண்மையான அர்த்தம் அங்கதான் நமக்கு தெரிய வருகிறது. So we are going to go to two passages. ஆகவே இன்னைக்கு ரெண்டு பகுதிகளுக்கு நாம் போக போகிறோம். This is a principle of interpretation. இதுதான் வியாக்கியானத்துல ஒரு கோட்பாடு. One principle of interpretation says scripture interprets scripture. வியாக்கியான கோட்பாடு ஒன்று என்ன சொல்லுகிறது? வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறது. One verse interprets the other verse. அதாவது ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறது. So this is a principle that the interpreters have found to be true in many instances. ஆகவே இது வேத வியாக்கியானர்கள் இது பல விதங்கள பல காரியங்கள உண்மை என்பதை கண்டறிந்திருக்காங்க. So we don't have to rely on some thing that somebody says or one isolated illustration. ஆகவே யாரோ சொல்லுகிற ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் கிடையாது, அல்லது ஏதோ ஒரு தனித்த ஒரு சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளணும் கிடையாது. There are so many ways to ascertain whether this is the truth. இது உண்மையா இல்லையா என்பதை பல விதங்களில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். There are two places in the New Testament where this verse is quoted. புதிய ஏற்பாட்டில் ரெண்டு இடத்துல இந்த வசனம் மேற்கோள் காட்டப்படுகிறது. So let's go to both the passages. சரி, ரெண்டு பகுதிகளுக்கு நாம போவோம். Turn with me to Matthew's Gospel chapter 8. முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் போவோம். Now, for
some, it may look like, what are you doing? This is like an academic exercise. சில நேரம் என்னங்க இது ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு யோசிக்கலாம். You're going through all of this to do what? எதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? Believe me, I never do academic exercises. I hated academics. பாருங்க, கல்லூரியில சொல்லி கொடுக்கிற மாதிரி எல்லாம் நான் பண்றது கிடையாது, அதை நான் விரும்புறதும் கிடையாது. I'm a very simple practical person. நான் வந்து எளிமையா யதார்த்தமா பிரசங்கிக்கிறவர். I want to make sure that we nail this down today. ஆனா என்னன்னா இது நமக்கு நல்லா ஆணித்தரமா விளங்கணும், அதுதான் நான் விரும்புறேன். Why? Yeah. Because it's a healing issue, and healing issue is a very big issue. ஏன்னா இது சுகத்துக்கு அடுத்த ஒரு காரியம், அந்த சுகத்துக்கு அடுத்த விஷயம் இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய காரியம் அது. Let not the devil deceive you saying that healing is not in the atonement. ஆகவே பிசாசு உங்களை எந்த விதத்துல ஏமாற்ற இடம் கொடுத்துட கூடாது. பாவ பரிகார வேலையிலே சுகம் அடங்கி இல்லைன்னு சொல்லி. Because you will be the loser. அப்படி நம்பினீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். Even though it has been deposited in your account and credited to your account, if you don't know it's there, how will you withdraw and use it? சுகம் உங்க கணக்குல வரவு வைக்கப்பட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் எப்படி அதை நீங்க எடுத்து பயன்படுத்த முடியும்? So I am trying to impress upon you that healing is part of the whole package of salvation that God has given to you. ஆகவே எதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய பாக்கெட்டை கொடுத்திருக்காரு, அதுல சுகமும் அடங்கி இருக்கிறது. And only when we realize it, we will insist on it. அதை உணரும் போது தான் அதை நாம் வலியுறுத்துவோம். I've often said, if somebody put $100 million in a bank, அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, உங்களுக்காக யாராவது பேங்க்ல $100 மில்லியன் போட்டு வச்சிருக்காங்க. I'm using dollars because people from all over the world are hearing. டாலர் ஏன் சொல்லனா, உலகம் முழுக்க இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காங்க. So let's say $100 million, that's some 600 crores. இப்படி வச்சுப்போம், $100 மில்லியன் ஏறக்குறைய 600 கோடி is deposited in your account. உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றாங்க. If you don't know which bank and which bank account, you will not be able to even use 1 cent. எந்த பேங்க்ல என்ன அக்கவுண்ட்ல அது இருக்குன்னு தெரியலனா ஒரு சென்ட் கூட அதுல இருந்து எடுக்க முடியாது. You may be dying of starvation. நீ ஒருவேளை பட்னியில சாகலாம். But you won't be having access to even 1 cent. ஆனா ஒரு சென்ட் கூட அதுல உங்களுக்கு கிடைக்காது. Right? சரியா? 100 million sitting there of no use. 100 மில்லியன் கணக்குல இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. I'll tell you how important this thing is. இது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. This is more important than the 100 million. அந்த 100 மில்லியனை காட்டிலும் இது ரொம்ப முக்கியம். Because there are some illnesses for which $100 million will not buy you healing. ஏன்னா சில வியாதிகள் இருக்கு, $100 மில்லியன் கொடுத்தாலும் சுகத்தை வாங்க முடியாது. I read a story about somebody in America who was dying, and the doctor told him within a few months he'll die. ஒரு கதையை வாசித்த மாதிரி அமெரிக்கால ஒருவர்கிட்ட டாக்டர் சொல்லிட்டாராம், ஒரு சில மாதங்களுக்குள்ள நீங்க செத்துருவீங்கன்னு. And that man said, well, I got a vision for 10 years. I planned the 10 years of my business, and everything is in place. I need 10 years. அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, அடுத்த 10 வருஷத்துக்கான எல்லா திட்டங்களையும் போட்டு வச்சிட்டு எனக்கு அடுத்த 10 வருஷங்கள் கண்டிப்பா வேணும். He's a big businessman. ஒரு பெரிய ஒரு பிசினஸ்மேன். Earns hundreds of thousands of dollars every day. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான டாலர்கள் So he சம்பாதிக்கிறார். said, can anybody spare me 10 years? ஆவி கேட்டார், யாராவது 10 வருஷம் கொடுக்க முடியுமா? For each day I'll pay you whatever you demand. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ நான் You கொடுத்துறேன். name the price, I will give the money. வேலை என்னன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் காசு. Because I can make any amount of money. ஏன்னா எவ்வளவு வேணா என்னால சம்பாதிக்க Money is முடியும். not a problem. பணம் எனக்கு பிரச்சனை இல்ல. The problem is the 10 years I need. எனக்கு என்ன பிரச்சனைனா 10 வருஷம் தேவை, அது மட்டும் தான். Nobody was able to give him. யாரால அவர் கொடுக்க முடியல. He died finally. கடைசில செத்தே போயிட்டாரு. No, with all his millions and millions of dollars and hundreds of thousands of dollars coming in every day, he could not buy time. பாருங்க, கோடான கோடி டாலர்கள் ஏற்கனவே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் டாலர்கள் உள்ள வந்துட்டே இருக்கு, ஆனாலும் உயிர் வாழ முடியல, கடைசில செத்து போயிட்டாரு. Everything that you have cannot buy you even 1 second more. பாருங்க, உங்க கையில என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு வினாடி கூட அதிக நேரத்தை வாங்கி So கொடுக்க you முடியாது. cannot put a price tag on physical healing. ஆகவே சரீர சுகத்துக்கு ஒரு விலையை நிர்ணயிக்க முடியாது. Some of you have already gone to the hospital and spent a lot of money. You know what I'm talking about. உங்களில் சில ஏற்கனவே டாக்டர் கிட்ட போயிட்டு நிறைய பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்னு. Countries like America, they give health insurance. Now I remember when I was studying, they gave health insurance for $1 million. பாருங்க, அமெரிக்கால ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களே, நான் படிச்சிட்டு இருந்தப்ப அப்பவே $10 லட்சம் இன்சூரன்ஸ் அங்க they will give you கொடுப்பாங்க உங்களுக்கு health insurance. ஹெல்த் இன்சூரன்ஸ். Now, if you ask how much is the limit, they say no limit, unlimited. இப்போ எவ்வளவுங்க லிமிட்னு கேட்டா லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டட்ன்றாங்க. Because they know it will be spent unlimitedly. When you get sick, you're finished. They take you to the hospital. You can't tell how much it will cost. It may cost millions and millions. ஏன்னா வியாதிப்பட்டு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எவ்வளவு செலவாகும் தெரியாது, கோடான கோடி செலவாகலாம். So I say to you, this healing that God has given to us is priceless. ஆகவே நான் சொல்றேன் பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுகத்துக்கு மதிப்பே கிடையாது.
We can't play with it. இதை வச்சிட்டு நம்ம விளையாடிட்டு இருக்க We முடியாது. can't say, it doesn't matter whether I understand இது எனக்கு this thing about griefs and sorrows or not. இந்த பாடுகள் துக்கங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் எனக்கு விளங்குதோ இல்லையோ, அதனால என்னெல்லாம் சொல்ல I முடியாது. don't need to go into all these interpretations. இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் எனக்கு தேவையில்லைன்னு I don't சொல்ல want to முடியாது. strain my mind with this. போட்டு மூளையை ரொம்ப குழப்பிக்க No, விரும்பல. you've got to. இல்ல கண்டிப்பா You've மூளையை got போட்டு to ascertain for yourself that healing is yours. சுகம் உங்களுடையது என்பதை நீங்க தான் உறுதிப்படுத்திக் கொள்ள It's much வேண்டும். more important than ascertaining whether the 100 million is sitting there in the bank for you. 100 மில்லியன் உங்களுக்காக பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்வதை காட்டிலும் இதை உறுதிப்படுத்துவது ரொம்ப முக்கியம். Because this can be much more. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகம். So God, through the cross of Calvary, through the shed blood of Christ, has given us the priceless possession of bodily healing. ஆகவே தேவன் கல்வாரி சிலுவை இயேசுவின் மரணத்தின் மூலமாக அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக விலையேற பெற்ற காரியம் இந்த சரீர சுகம் அதை நமக்கு தந்திருக்கிறார். So please listen. ஆகவே நல்லா So கவனிங்க. this is not some academics. இது ஏதோ படிப்பு மாதிரி This is கிடையாது. our life issue. இது நம்முடைய வாழ்வா சாவான்ற பிரச்சனை. I am talking about how to live and not die and show forth the glory of God. சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். How many of you say you want to not die but live? எத்தனை பேர் நான் சாகாமல் பிழைத்திருக்கணும்னு விரும்புறீங்க? Amen. ஆமென். Don't want to die but live. சாக கூடாது, வாழ வேணும். One young fellow came to me last week after the service. போன வாரம் ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு வாலிபர் என்கிட்ட வந்தார் Said, பாருங்க. you know, I've been in this for a little while, but you're the only preacher who said you don't want to go to heaven, you want to stay here longer. பாருங்க, நான் கொஞ்ச காலமா இந்த பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கேங்க எல்லாம். ஆனா நீங்க ஒரே ஒரு பிரசங்கியார் தான் பரலோகத்துக்கு எதுக்கு இவ்வளவு அவசரமா போறீங்க, இந்த பூமியிலேயே வாழுங்கன்னு சொல்றீங்க. That's true. உண்மைதான் பாருங்க. What's the hurry? என்ன அவசரம்? Some people want to go to heaven immediately. சில பேருக்கு உடனே போயிடணும் I can பரலோகத்துக்கு. understand that heaven is a wonderful place. எனக்கு விளங்குது, பரலோகம் ஒரு அற்புதமான இடம் தான். Who wouldn't want to go there? யார் தான் அங்க போக விரும்ப மாட்டாங்க. So I can understand their feelings. ஆகவே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் தெரியுது, But உணர்றேன். God has left us here. ஆனா கர்த்தர் நம்ம இங்க வச்சிருக்காரு. When Jesus ascended to heaven, the disciples stood there and looked like, disappointed that they are not flying away, only he's flying away. பாருங்க, இயேசு பரமேறின போது சீஷர்கள் அண்ணாந்து பாக்குறாங்க, அவர் மட்டும் போறாரு, நம்மலாம் போலியேன்னு. And the angel came and said, why are you looking at him, gazing at him like this? The one who goes up before you will come back as he went. தூதர்கள் வந்து சொல்றாங்க, ஏன் மேல போறவர் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் எப்படி போறாரோ அப்படியே திரும்ப வர போகிறார். Now go and do your work. இப்போ நீங்க போய் உங்க வேலையை செய்யுங்க. Go to Jerusalem. போய் எருசலேமுக்கு போங்க. You wait there. அங்க காத்திருங்க. You will receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியை You பெற்றுக்கொள்வீங்க. do the work that he has committed into your அவர் hands. உங்களுக்கு கையில ஒப்பு கொடுத்த வேலையை நீங்க செய்யுங்க. So please don't go. ஆகவே தயவு செய்து போய்டாதீங்க. Stay long time here. நீண்ட காலம் இங்க இருங்க. We need you here. இங்க நீங்க தேவை. And we've got a lot of work to do here. நீங்க இங்க நிறைய வேலையை செய்ய வேண்டியிருக்கு. So plan on staying, not on leaving. ஆகவே கிளம்பலாம்னு பிளான் பண்ணாதீங்க, இங்க இருக்கிற மாதிரி பிளான் Even the பண்ணுங்க. apostle Paul says, well, if heaven looks attractive, I'd like to go. அப்போஸ்தலன் பவுல் கூட என்ன சொல்ல பாருங்க, பரலோகம் ரொம்ப என்ன இழுக்குது, போக தான் விரும்புறேன். But I've considered it. Now I've decided that it's better for me to stay here because I can help you and develop you if I stayed here. ஆனா நல்லா யோசித்து பார்த்த பிறகு ஒரு காரியம் விரும்புது என்னன்னா, நான் இங்கேயே இருக்கிறோம், ஏன்னா இங்க இருந்தா உங்களுக்கு போதிப்பேன், நீங்க நல்லா வளர்றதுக்கு என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும்ன்றாரு. So your family needs you. ஆகவே உங்க குடும்பத்துக்கு நீங்க தேவை. This world needs you. இந்த உலகத்துக்கு நீங்க தேவை. More than that, God needs you here. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க இங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். God has a work for you here. தேவன் உங்களுக்கு இங்க ஒரு வேலையை வச்சிருக்கார். So, don't be like some Christians say, Lord, when are you taking me? ஆகவே சில கிறிஸ்தவர்கள் மாதிரி நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே எப்போது என்னை எடுத்துக்கொள்கிறீர்கள்? Heaven doesn't need you urgently. பாருங்க, பரலோகத்துக்கு நீங்க உடனே அங்க வரணும்னு அவசியம் இல்லை. One famous preacher is there, he said his father died at 12 years of age. ஒரு பிரபலமான பிரசங்கியா இருக்கு, அவர் சொல்றாரு அவங்க அப்பா 12 வயசுல இறந்துட்டாங்களாம். And after the death happens, the preacher comes, அதாவது மரணம் ஏற்பட்ட பிறகு அந்த பிரசங்கியார் வர்றாரு. And as one of these words of comfort is that God wanted him, the preacher said to the son, God wanted him there more than here, that's why your daddy is gone. இந்த 12 வயசு பையனுக்கு அந்த பிரசங்கியார் என்ன சொல்றாரு, உன்னுடைய அப்பா பரலோகத்தில் இருக்கணும்னு கர்த்தர் ரொம்ப விரும்பினார், ஆகவே தான் அப்பாவை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு. That little boy was Andrew Womack. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, ஆண்ட்ரூ ஓமக். Andrew Womack looked at him and said, my God, I need my father. Why does God want my father? அவர் யோசிச்சாரா, கடவுளே என் அப்பா எனக்கு தான் வேணும், உமக்கு எதுக்கு?
Why does God want my father there? எதுக்கு ஆண்டவருக்கு ஏன் அப்பா அங்க I'm இருக்கணும்னு just a விரும்புறாரு? 12-year-old boy. I need my father. எனக்கு 12 வயசு தான் ஆகுது, எனக்கு தான் என் அப்பா தேவை. How true it is. எவ்வளவு உண்மை பாருங்க அது. And today he's preaching because he's discovered these things. பாருங்க அந்த காரியங்கள்லாம் கண்டறிந்ததால தான் இன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. But this is so true. ஆனா அது ரொம்ப உண்மை பாருங்க. Don't believe the lie that God wants you immediately there. He needs you urgently there. உடனே நீங்க அங்க வரணும்னு கர்த்தர் விரும்புறார், அர்ஜென்ட்டா வரணும்னு விரும்புறார். அந்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க. You ask God, he'll clearly tell you, stay right where you are. ஆண்டவர்ட்ட கேளுங்க, தெளிவா சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இரு. Stay longer. Stay as long as possible and do the best job you can. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் அங்க இரு, சிறந்த நல்ல வேலை செஞ்சு முடி. So this is about living and not dying. ஆகவே இது சாகாமல் பிழைத்திருப்பதை பற்றியது. You just can't yield it, and say, well, I'll die, I'll go to heaven. சாவு வர மாதிரி தெரிஞ்ச உடனே நான் செத்துறேன், பரலோகம் வந்துடுறேன் அப்படிலாம் இருக்க கூடாது. You must always plan to stay here. எப்போதுமே இங்க இருக்க திட்டமிடணும். I'm talking about staying. பாருங்க, நான் இங்க இருப்பதை பற்றி பேசிட்டு இருக்கேன். When you call some preachers when you're sick, you got to be careful who you're calling. வியாதி நேரத்துல யார ஜெபத்துக்கு கூப்பிடுறீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். Some come and pack you up and get you ready to go. சில பேர் வந்தாங்கன்னா உங்களை போக ரெடி பண்ணிடுவாங்க. You may be laying there and they'll commit you to God. படுத்துனுகிற உங்களை ஆண்டவர் கையில ஒப்புவிச்சு ஜெபம் பண்ணிடுவாங்க. So let's listen to this thing about healing. It's very important. சுகத்தை குறித்த காரியத்தை கவனிப்போம், ரொம்ப முக்கியம் பாருங்க. Because you need to look at it. இத கவனிக்கணும் நீங்க. Now chapter 8 of Matthew. சரி, மத்தேயு 8ஆம் அதிகாரம். Now Matthew has a particular style of or particular way that he puts his things. அதாவது மத்தேயு அவர் புத்தகத்தை எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல்ல எழுதுறாரு பாருங்க. He employs a particular pattern. ஒரு குறிப்பிட்ட முறையை அவர் பயன்படுத்துகிறார். Oftentimes he will tell us about something that Jesus did or something that happened in the life and ministry of Jesus, and then he will comment on it saying, this happened so that what was prophesied by a certain prophet may be fulfilled. பல நேரங்களிலே இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை குறிப்பிட்டு விட்டு கடைசியில் என்ன சொல்வார், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்வார். Now this is not just one or two times, many times he does that. இது வந்து ஒன்னு ரெண்டு முறை வரல, பல முறைகள் இப்படி சொல்றாரு அவர். Because he's got a Jewish audience in mind. ஏன்னா அவருடைய மனதிலே யூதர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் எழுதுறாரு. As he was writing this gospel, he wants to prove that Jesus is the Messiah that the Old Testament speaks about and they were expecting. இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது யூதர்களுக்கு எழுதுறார், ஏன்னா அவங்க மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால இயேசுதான் மேசியா என்பதை அவர்களுக்கு எழுதுகிறார். So he says the Old Testament is said like this, look at this, that is fulfilled here in the life of Jesus. ஆகவே என்ன சொல்றார், பழைய ஏற்பாடு இப்படி சொல்லுகிறது, இயேசுவின் வாழ்க்கையை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அது நிறைவேறி இருக்குன்னுவார். So that's the pattern he employs here also. ஆகவே அந்த முறையை தான் இங்கேயும் கையாளுகிறார். So look at verse 16. 16ஆம் வசனத்தை When கவனிங்க. evening had come, they brought to him many who were demon possessed, and he cast out the spirits with a word and healed all who were sick. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். So very clear, demon possessed people and sick people were brought and he healed all of them. ரொம்ப தெளிவா இருக்கு, அசுத்தாவை பிடித்தவர்கள் பிணியாளிகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். Now he comments about that physical healing and deliverance that happened. இப்போ அங்க நடந்த அந்த விடுதலை சரீர சுகத்தை பற்றி இவர் சொல்றாரு பாருங்க. He says this happened so that it might be fulfilled which was spoken by Isaiah the prophet, saying, he himself took our infirmities and bore our sicknesses. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்றார். Oh, see, that's the pattern. பாருங்க, இதுதான் அவருடைய எழுத்து முறை. Talks about physical healing that took place. பாருங்க, அங்க நடந்த சரீர சுகத்தை பற்றி பேசுகிறார். And then he says this happened so that may be fulfilled, what Isaiah said may be fulfilled. பிறகு சொல்றாரு பாருங்க, ஏசாயா உரைத்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. And where is he quoting from Isaiah? சரி, ஏசாயா உரைத்ததுன்றாரு, எங்க இருந்து எடுத்து சொல்றாரு? Where does it say he himself took our infirmities and bore our sicknesses? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்னு எங்க சொல்லி இருக்கு? If you are dependent upon English, you will say, well, it doesn't say that anywhere. அதாவது ஆங்கிலத்தை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி கரெக்ட்டா எங்கேயும் சொல்லலன்னுவீங்க. Because you would say Isaiah 53:4 sounds like this, but it says griefs and sorrows, not infirmities and sicknesses. நீங்க என்ன சொல்றீங்க, ஏசாயால நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார் தானே இருக்கு, இங்க பலவீனங்களை நோய்கள் சொல்லி இருக்கே அப்படின்வீங்க. But nobody disagrees that this is about Isaiah 53:4. ஆனா இது ஏசாயா 53:4 தான் பேசுகிறது என்று அதை யாரும்
மறுப்பதில்லை. All Bible scholars say this is reference to Isaiah 53:4. எல்லா வேத வல்லுநரும் தான் சொல்றாங்க இது ஏசாயா 53:4 குறிக்குது. He's quoting Isaiah 53:4. அவர் ஏசாயா 53:4 தான் But மேற்கோள் I'm looking காட்டுறாங்க. at Isaiah 53:4. It says he bore our griefs and sorrows in English. ஆனா ஏசாயா 53:4 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லுகிறது? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு சொல்லுது. So how can it be Isaiah 53:4? Here it says sickness and infirmities. அப்ப இது எப்படி ஏசாயா 53:4 இருக்க முடியும்? ஏன்னா இங்க பலவீனங்கள் நோய்கள் இல்ல சொல்றாரு. The problem is this. என்ன பிரச்சனைனா We are reading in English. நாம தமிழ்ல வாசிக்கிறோம். Matthew has read Isaiah 53:4 in Hebrew. மத்தேயு ஏசாயா 53:4 எபிரேய மொழியில வாசிச்சிருக்காரு. He is a Jew. அவர் ஒரு யூதன். He has read the Hebrew Bible. எபிரேய பைபிளை வாசிச்சிருக்காரு அவர். He understands what Isaiah is saying. ஏசாயா என்ன சொல்ல வரான்னு அவருக்கு நல்லா தெரியுது. So he translates it in this way. ஆகவே மத்தேயு இப்படி அதை மொழிபெயர்க்கிறார். Directly from Hebrew he is translating it. நேரடியாக எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கிறார். He says he himself took our infirmities and bore our sicknesses. சொல்றா பாருங்க அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். Because that is what he reads in Isaiah 53:4. ஏன்னா ஏசாயா 53:4 மத்தேயு இப்படி இத தான் வாசிக்கிறார். You can't read anything else there. If you're a Hebrew person knowing the Hebrew language, you can't read anything else there. I told you, every instance where those two words come, it is translated as sickness, infirmities and so எபிரேய on. மொழி தெரிஞ்சு எபிரேய பைபிளை நீங்க பழைய ஏற்பாடுல வாசிங்கன்னு சொன்னா இப்படி தான் இந்த ரெண்டு வார்த்தைகளை தான் பார்க்க முடியும். தவிர வேற வார்த்தையில பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா இடங்களிலும் இதுதான் வருகிறது. So here you got to have an English Bible to misunderstand this. ஆகவே இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு இங்கிலீஷ் பைபிள் தமிழ் பைபிள் வேணும். Right? சரியா? If you have Hebrew, you won't have any problem. எபிரேய பைபிள் இருந்தானா பிரச்சனையே கிடையாது. That's the way to interpret. அப்படிதான் அதை வியாக்கியானம் பண்ணணும். And Matthew is interpreting it in the most natural way. மத்தேயு அது ரொம்ப அது எப்படி வருதோ அது அப்படியே மொழிபெயர்த்து எழுதுறார். He says he took our infirmities and bore our sicknesses. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்னு சொல்றார். So here is Matthew. He is the gospel writer. I believe Matthew. பாருங்க மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர். அவரை நான் நம்புறேன். Not just because he is Matthew. ஏதோ மத்தேயுவா இருக்கிறதுனால நம்பல. I believe it because he is the inspired writer of the gospel, writing under the inspiration of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் சுவிசேஷத்தை எழுதினதுனால தான் அவரை நம்புறேன் நான். But you must realize that he is also a Hebrew person reading from the Hebrew language and translating. ஆனா அதே இதையும் மறந்து கூடாது. அவர் ஒரு எபிரேய வேதத்தை வாசித்து அங்கிருந்து இதை மொழிபெயர்த்து எழுதுகிறார். So you can't fight Matthew and the Holy Spirit. ஆகவே நீங்க மத்தேயு பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு பேர்கிட்டயும் சண்டை போட முடியாது. Matthew's writing, Holy Spirit is inspiring, and the Holy Spirit seems to say what Jesus bore on the cross of Calvary is not some general griefs and sorrows. It is your infirmities and your sicknesses. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராய் மத்தேயு எழுதுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்தது சும்மா பொதுவா பாடுகள் துக்கங்கள் என்று அப்படி கிடையாது. மாறாக பலவீனங்கள் நோய்கள். So this is not Hebrew, this is plain English. ஆகவே இது எபிரேய மொழியில பாருங்க தெளிவா இருக்கு தமிழ்ல. But look at the way he puts it. ஆனா அவர் சொல்ற விதத்தை கொஞ்சம் கவனிங்க. He says he himself took our infirmities and bore our sicknesses. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். Now he says he himself. அவர் தாமே. But Isaiah 53:4 is different. ஆனா ஏசாயா 53:4 வித்தியாசமா இருக்கு Isaiah பாருங்க. 53:4 begins like this. Surely he has borne our griefs and carried our sorrows. ஏசாயா 53:4 எப்படி ஆரம்பிக்குது? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Why is that difference? ஏன் அந்த வித்தியாசம்? There it says surely he, here it says he himself. ஏசாயாவுல மெய்யாகவேனது மத்தேயு அவர்தாமே அப்படின்றாரு. Some people say, well, are you sure he is quoting Isaiah 53:4? ஆகவே சிலர் என்ன கேக்குறாங்க? ஏசாயா 53:4 தான் இவர் மேற்கோள் காட்டுறாரா? If he quotes it, at least in essence it must be the same. அவர் இங்க தான் மேற்கோள் காட்டுறாருன்னா சாராம்சமாவது அதே மாதிரி இருக்க Is he வேண்டாமா? really saying the same? உண்மையிலே ஏசாயா சொல்றது தான் இவர் சொல்றாரா? Surely he is saying the same. கண்டிப்பா அதை தான் சொல்றாரு அவரு. See in Isaiah 53:4, பாருங்க ஏசாயா 53:4 the word surely is something that is added there for emphasis. பாருங்க ஒரு காரியத்தை வலியுறுத்துவதற்காக இந்த மெய்யாகவே என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. Right? Such words we use carefully. When we want to emphasize something, we use it. அதாவது ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்ல விரும்பும்போது அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இல்லையா? If I'm asking this brother for 100 rupees, in Tamil we say சத்தியமா கொடுத்துறேன் கொடுங்க. எதுக்கு சத்தியம்? சத்தியம் 100 ரூபாய் வாங்க போறோம். அது திருப்பி கொடுக்க போறோம். இதுக்கு சத்தியமா கொடுக்குறேன்னு அப்பவே தெரியுது கொடுக்க மாட்டோமோன்னு.
See, you don't need all that. Those are excessive words. We don't use that satyam unless it is, you don't say, I promise to give it you back. You don't use it unless it's very important to use it. அதாவது அந்த ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் பயன்படுத்துவீங்க தவிர சும்மா எல்லாத்துக்கும் பயன்படுத்த மாட்டீங்க. Otherwise, I can simply say, give me 100 rupees, I'll just give it to you back tomorrow. இல்லாட்டி நான் என்ன கேட்கலாம், 100 ரூபாய் கொடுங்க நாளைக்கு கொடுத்துறேன் கேட்கலாம். I don't need to use that extra word. அந்த வார்த்தையை சத்தியமா கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டியது இல்லை. Similarly, Isaiah could have said, he bore our griefs and or he bore our sickness and carried our pains. அதே மாதிரி தான் ஏசாயா சொல்ல பாருங்க, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை He சுமந்தார். could have said that. அப்படி சொல்லி இருக்கலாம் But he அவர் ஏசாயா. doesn't. ஆனா அப்படி சொல்லல. He feels it's necessary to put surely. அந்த மெய்யாகவே இந்த வார்த்தை அங்க போடணும்னு அவர் அந்த There again, அவசியத்தை the Holy உணர்றாரு. Spirit has led him to put the word surely. பாருங்க, மறுபடியும் ஆவியானவரால் ஏவப்பட்டவராக அந்த மெய்யாகவே இந்த வார்த்தை அங்க போடுறாரு. Why the surely? ஏன் அந்த The மெய்யாகவே? surely is emphasizing something. ஏன்னா அந்த மெய்யாகவே என்பது ஏதோ ஒன்றை வலியுறுத்துகிறது. What is the surely emphasizing? அப்போ அந்த மெய்யாகவே எதை வலியுறுத்துது? The surely is not emphasizing the fact that he bore our sickness and carried our pain. அதாவது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தார் என்று அத மெய்யாகவே என்ற வார்த்தை வலியுறுத்தல. பாடுகளை ஏற்றுக்கொண்டதையும் துக்கங்களையும் சுமந்ததையும் வலியுறுத்தல, அவரை வலியுறுத்துது. It is emphasizing the fact that he bore it. பாருங்க, மெய்யாகவே என்பது அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று அவரை வலியுறுத்தி It is சொல்லுகிறது. emphasizing the person, the divine Son of God who has come as our Savior and Redeemer and died on the cross and shed every drop of his blood, saying that he bore it. நம்முடைய மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பூமிக்கு வந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்தாரே, அதை வலியுறுத்தி சொல்லும்படியாக மெய்யாகவே அவர் என்று சொல்லுகிறார். The emphasis is upon he. ஆகவே இங்க வலியுறுத்தப்படுவது அவர். He's trying to say he bore it, not any ordinary person, not your neighbor, not your friend, not your anybody else. He bore it. அப்போ என்ன இங்க வலியுறுத்த விரும்புறார்? உங்க ஃப்ரெண்டு கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, வேற யாரும் கிடையாது, அவர் மெய்யாகவே அவர் அப்படின்றாரு. Why it is so important? ஏன் அது ரொம்ப முக்கியம்? You know, certain things only certain people should do, and then we can have the guarantee that it's done properly. பாருங்க, சில காரியங்களை சிலர் தான் செய்யணும், அப்பதான் அதை ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருப்பாங்கன்ற உத்தரவாதம் நமக்கு If இருக்கும். someone came and told me, don't worry, you know, your friend here, he has borne it, you know, don't worry, he has borne and carried your sickness and pain, I would say, well, can I believe him? Did he do a good job of it? Did he really do it? யாராவது வந்து கவலைப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்ட் இருக்காருங்க, அவர் தாங்க உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய பலவீனங்கள்லாம் ஏற்றுக்கொண்டார் சுமந்தார் அப்படின்னா அதை செய்யலாம், செஞ்சிருப்பாரா, அதை நான் நம்பலாமா, யோசிக்க You தோணல. will say, well, he's a good man, you can rely on him. You know, believe me, he bore it, he took it. I would still be doubting. நீங்க சொல்லலாம், ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரை நம்பலாங்க, கண்டிப்பா அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு. அப்படி நீங்க சொன்னாலும் எனக்கு சந்தேகம் தான் இருக்கும். I would wonder how much he bore. நான் யோசிப்பேன், எவ்வளவு சுமந்தார்? Did his bearing my sickness and pain do away with it completely, or is there some remnants left? என் பலவீனங்களையும் வியாதிகளையும் சுமந்து கொண்டாடுறாங்களே, முழுக்க சுமந்துட்டாரா இல்ல மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்காரா? How powerful is he? Can he completely bear it and do away with it? அவர் எவ்வளவு வல்லவர், முழுக்க முழுக்க சுமந்து தீர்த்து விட்டாரா அதை? All these things become an issue. இதெல்லாம் பெரிய விஷயமாகுது பாருங்க. So the emphasis is upon he, not someone, but he, the Son of God himself bore our sicknesses and carried our ஆகவே pain. இங்க யாரோன்னு அப்படி சொல்லப்படல பாருங்க, அவர் மெய்யாகவே அவர் யார்? தேவகுமாரன் நம்முடைய பலவீனங்களையும் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். In other words, Jesus bore and Jesus took it. அதாவது இப்படி சொல்லலாம், இயேசு அதை ஏற்றுக்கொண்டார், இயேசு அதை சுமந்தார். If Jesus took it, it has to be perfectly done. He would have done it perfectly. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா அப்ப கண்டிப்பா பரிபூரணமா அதை செய்து முடித்திருப்பார். You can be very sure of it. நீங்க அதை குறித்து நிச்சயமா You இருக்கலாம். can be at peace about it. நீங்க நிம்மதியா இருக்கலாம் அதை பற்றி. Surely he. மெய்யாகவே அவர். But there is another thing there. ஆனா அங்க இன்னொரு விஷயம் இருக்கு After பாருங்க. saying surely in the Hebrew language, they say you don't have to add the word he. There are certain languages like Hebrew and Latin, the structure and the formation of the sentence grammatically is such that you don't have to add the pronoun he. Without adding it, it is perfectly understood what you're trying to say. பாருங்க, இந்த எபிரேய மொழி, லத்தீன் மொழி அதெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மெய்யாகவே சொன்ன பிறகு அவர்ன்றது வார்த்தை வருது இல்லையா, அந்த மொழியில இந்த அவர்ன்ற வார்த்தையெல்லாம் வர தேவையில்லை. ஏன்னா அந்த வார்த்தை வராமலேயே அது அவரை தான் குறிக்குதுன்னு அவங்களுக்கு விளங்கிடும். ஏன்னா அந்த மொழியினுடைய அமைப்பு அந்த மாதிரி. In our language we need it. நம்முடைய பாஷையில அது But தேவை. in some languages, particularly Hebrew, it is not needed. The pronoun he is not needed. ஆனா குறிப்பாக எபிரேய மொழியில இந்த அவர் என்ற வார்த்தை போட தேவையில்லை, அவசியம் இல்லை. It comes with
with the sentence, it is built into it. அதாவது அந்த அவர்னு வராமையே அவங்களுக்கு விளங்கிடும் அத அவரை தான் சொல்லுது. So if you're writing, you won't be wasting your words. ஆகவே நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா வீண் வார்த்தைகளை போட மாட்டீங்க. Now Isaiah puts it in. ஆனா ஏசாயா அதை போடுறார். If you open a Hebrew Bible and look at it, the he also is there. எபிரேய பைபிளை திறந்து பாத்தீங்கன்னா அவர் என்ற வார்த்தை அங்க இருக்கு. In Hebrew he says. எபிரேய மொழியில அவர்னு சொல்றாரு. He doesn't have to say it, it's already there, but he says it. பாருங்க அவர்னு ஏசாயா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவர்ன்றது ஏற்கனவே அந்த பாஷையிலே வருது. ஆனாலும் அவர் என்ற வார்த்தையை போடுறார் அவர். Why? ஏன்? The only reason such a thing will happen is because he wants to again emphasize the he. ஏன் அவர் என்ற வார்த்தையை மறுபடியும் அங்க போடுறாருன்னு சொன்னா அதை தான் அவர் வலியுறுத்த விரும்புகிறார். So surely already emphasizes it one time. ஆகவே மெய்யாகவே என்ற வார்த்தை ஏற்கனவே ஒரு தடவை வலியுறுத்தியாச்சு. Emphasizes who bore it. This divine son of God himself bore our sicknesses. யார் அதை சுமந்தார்? தேவகுமாரன் அவரே நம்முடைய பலவீனங்கள் வியாதிகளை சுமந்தார்னு வலியுறுத்திறார். But the Holy Spirit feels it's not enough to say it that way. The word he also must be added for double emphasis. ஆனா ஆவியானவர் பாருங்க ஒரு முறை சொன்னா போதாது, ரெண்டு முறை அது வலியுறுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Holy Spirit wants it. பரிசுத்த ஆவியானவர் So he விரும்புகிறார். allows Isaiah to put it in. ஆகவே ஏசாயா அந்த வார்த்தையை எழுத அவர் அனுமதிக்கிறார். Surely he. மெய்யாகவே அவர். Both times the word surely and he is pointing to him, the one who bore it, and the special nature of this person who bore it. மெய்யாகவே என்ற வார்த்தை அவர் என்ற வார்த்தை யார் அதை சுமந்தார் அந்த விசேஷமான நபர் அவரை ரெண்டு முறை வலியுறுத்தது பாருங்க. Remember last week, those of you who come in the evenings, last week one group came and sang here the Handel's Messiah. ஹேண்டல்ஸ் மெஸ்ஸையா என்ற ஒரு குழுவினர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்தது தெரியும். இங்க வந்து பாடினாங்க இல்லையா? Go back and hear it. They sing surely surely he. பாருங்க அவங்க பாட்டை போய் கேளுங்க. அவங்க அப்படியே பாடுறாங்க மெய்யாகவே மெய்யாகவே அவர் அப்படி. And the surely surely is louder than everything else. மற்ற எல்லாத்தை விட மெய்யாகவே மெய்யாகவே என்பது ரொம்ப சத்தமா வருது. Somehow they put the surely double two times. எப்படியோ அந்த மெய்யாகவே என்ற வார்த்தையை ரெண்டு முறை அங்க போட்டுருக்காங்க பாருங்க. Somehow the person who wrote it got a glimpse of what Isaiah is trying to say. எப்படியோ அந்த பாட்டை எழுதினவருக்கு ஏசாயா என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். So he's got an idea. அவருக்கு ஒரு ஐடியா So கிடைச்சிருச்சு. he feels even surely he is not enough. Surely surely he. That's the way they sang it. பாட்டு எழுதுறவர் என்ன நினைக்கிறாரு? ஒரு முறை மெய்யாகவே போட்டா சரிப்பட்டு வராது, மெய்யாகவே மெய்யாகவே ரெண்டு முறை போடலாம்னு அப்படி போட்டு வைக்கிறார். And Jesus uses such words in the New Testament, you see, in the Gospels. இயேசு சுவிசேஷங்களை அப்படி பயன்படுத்துவதை நீங்க பார்க்கலாம். Why? The whole emphasis is upon this special person, the Son of God himself, coming down and bearing your sickness and carrying your pain. இந்த விசேஷமான நபர் தேவகுமாரனாகிய இயேசு இறங்கி வந்து நம்முடைய பலவீனங்களை வியாதிகளை ஏற்றுக்கொண்டாரே அவர் வலியுறுத்தப்படுகிறார் அங்க. அதுதான் முக்கியம். Why is it putting it like that? ஏன் இங்கே அப்படி சொல்லப்படுகிறது? Because it is wanting to draw the attention of the sufferer, the one who's going through these issues, telling him, hey, surely he, don't worry, he himself, he has taken it. ஏன்னா பாடுபடுகிற கஷ்டப்படுகிற அந்த நபரை பார்த்து ஏசாயா என்ன சொல்ல வருகிறார்? கவலைப்படாத, அவர் மெய்யாகவே அவர் இயேசு உன்னுடைய வியாதிகளை உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். The point there is the surely he means he himself. அதாவது அந்த அவர் என்ன அது என்ன உண்மையில சொல்ல வரார்னா அவர் தாமே. That's the way to put it in Tamil. தமிழ்ல அப்படிதான் வருது பாருங்க. How do you give the double emphasis in Tamil? தமிழ்ல அதை எப்படி இரட்டத்தனைய வலியுறுத்துவது? Instead of saying our, you have to say our தாமே. அவர் he himself. வெறும் அவர் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டான்னு சொல்றதுக்கு பதிலா அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் சொல்லலாம். It is one thing to say he bore it, it is another thing to say he himself bore it. When you say he himself, you are emphasizing it all the more. அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லலாம், அது ஒரு விதம். ஆனா அவர்தாமே அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கவனம் எல்லாம் அவர் மேல வருகிறது. So every sufferer must look upon those words. ஆகவே பாடுபடுகிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். He himself. அவர் தாமே. Everybody say he himself. எல்லாரும் சொல்லுவோம் அவர் தாமே. Jesus himself. இயேசு தாமே. The Son of God himself. தேவகுமாரனாகிய இயேசு தாமே. My Savior himself. என்னுடைய இரட்சகர் தாமே. The Almighty God himself. சர்வ வல்ல தேவன் தாமே. Took on human flesh. மனுஷ வடிவில வந்தார். And he himself. அவர் தாமே. Took my sicknesses and carried my pain. என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் வியாதிகளை சுமந்தார். He himself took it. அவர் தாமே சுமந்தார். There can't be any mistake about it. ஆகவே இதுல எந்த தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது. He himself did it. அவர் தாமே அப்படி செய்தார். So Isaiah and the Holy Spirit
did it like that because they want your attention to be drawn not to yourself and the sickness that you have, but to him who bore it and took it and put it away. ஆகவே ஏசாயாவும் ஆவியானவரும் ஏன் அப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க உங்க மீது உங்க வியாதி மீது கவனத்தை வைக்க கூடாது, மாறாக அதை ஏற்றுக்கொண்டாரே சுமந்தாரே அவர் மீது நீங்க கவனத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக. These words must ring in every house. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்க வேண்டும். அவர்தாமே ஏற்றுக்கொண்டார். He himself has borne it. அவர்தாமே ஏற்றுக்கொண்டார். So Matthew has read Isaiah 53 where it says surely he, and he is converting into he himself here. Because that's another way of giving the double emphasis. மத்தேயு எபிரேய மொழியில அதை வாசிச்சிருக்கார் பாருங்க, மெய்யாகவே அவர் என்பது. அதை இவர் சொந்த வார்த்தையில் அவர் சொல்லும்போது அதே ரெண்டு முறை அதை வலியுறுத்துறார், ஆனா வேறு விதமா. எப்படி? அவர் தாமே அப்படின்றார். So he's actually quoting Isaiah 53 even though he's using a slightly different word. In essence he's emphasizing it doubly and exactly stating what Isaiah 53. அவர் ஏசாயா 53:4 தான் மேற்கோள் காட்டுறாரு, அங்க என்ன வருதோ அதே தான் மேற்கோள் காட்டுறாரு, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா மேற்கோள் காட்டுகிறார். Now let's go to the second verse. இப்போ இரண்டாவது வசனத்துக்கு போவோம். 1 Peter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 Peter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். Let me read from verse 22. 22ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. Because just to show you that Peter is talking about the cross here. பேதுரு இங்கே சிலுவை குறித்து தான் பேசுகிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க இங்க இருந்து நான் The விரும்புகிறேன். sufferings of Jesus on the cross. அதாவது சிலுவையிலே இயேசு பட்ட பாடுகளை பற்றி அவர் பேச விரும்புகிறார். 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் verse 22. 22 பாருங்க. Says who committed no sin, referring to Christ, nor was deceit found in his mouth, who when he was reviled did not revile in return, when he suffered he did not threaten, but committed himself to him who judges righteously. இயேசுவை பற்றி பேசுறார் பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Who himself bore our sins in his own body on the tree, that we having died to sins might live for righteousness, by whose stripes you were healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். He is also quoting that passage from Isaiah. ஏசாயாவிலிருந்து அவரும் மேற்கோள் காட்டுறார் பாருங்க இங்க. But he is really talking here about how he bore our sins very specifically. ஆனா இங்க குறிப்பா எதை பற்றி பேதுரு பேசுறாருன்னா, இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்பதை பற்றி. So some people say, well, he is talking about bearing our sins, not our sicknesses. ஆகவே சில பேர் சொல்றாங்க பாருங்க, நம்முடைய பாவங்களை சுமந்ததை பற்றி தான் இங்க பேசுறார், வியாதிகளை சுமந்தார்னு சொல்லல. I fully agree. நான் முழுக்க ஒத்துக்கிறேன் அதை. But bearing our sins has some direct consequence upon our sickness. பாருங்க, நம்முடைய பாவங்களை சுமந்தாரே அது நம்முடைய வியாதிகளை குறித்த விஷயத்துல ஒரு நேரடியான பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Did you get it? விளங்குச்சா உங்களுக்கு? You know, when the Bible says in Isaiah 53:6, we looked at last week, that the Lord has laid on him the iniquity of us all. We looked ஏசாயா 53:6 போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வைத்தார். Iniquity means sin. அக்கிரமம் சொன்னா பாவம். And I talked about what did the Lord lay on Jesus. அப்ப நான் என்ன பேசினேன்? இயேசுவின் மீது கர்த்தர் என்னத்தை வைத்தார்? The Bible says iniquity. வேதம் சொல்லுது அக்கிரமத்தை வச்சார். But the word iniquity in Hebrew language means not just the sin, but the sin's punishment as well as the evil consequences, all of the evil consequences that sin has brought about in his life. உங்களுக்கு என்ன காண்பித்த எபிரேய மொழியிலே அக்கிரமம் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது வெறும் பாவம் அல்ல, மாறாக பாவத்திற்கான தண்டனை, அந்த பாவத்தினால வரக்கூடிய எல்லா தீமையான பின்விளைவுகள், இது எல்லாத்தையும் தான் இயேசுவின் மீது கர்த்தர் வைத்தார். Remember we used Cain as illustration. யாமருக்கா காயினை உதாரணமா சொன்னேன். After he murdered his brother, God comes to him. சகோதரன் கொலை செய்த பிறகு தேவன் அவங்கிட்ட வருகிறார். God tells him, look, now this is the punishment. தேவன் பார்த்து சொல்லப்பா, இதுதான் உனக்கு தண்டனை. He says, now you're going to go to work in your field. He's a farmer, and God tells him it will not yield its full strength to you. பாருங்க, அவன் விவசாயி, கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், உன்னுடைய நிலத்திலிருந்து முழுமையான அறுவடை உனக்கு கிடைக்காது என்றார். Now that to a
farmer, it's hitting where it hurts. பாருங்க, இது ஒரு விவசாயிக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அந்த மாதிரி அங்க அடிக்கிற மாதிரி இது. That's his livelihood. ஏன்னா அதுதான் அவருடைய வாழ்வாதாரம். Now it's going to be difficult. There's going to be a lot of toil, very little earning. இப்போ ரொம்ப கஷ்டமாக போகுது. ஏன்னா உழைப்பு அதிகமா இருக்கும், சம்பாத்தியம் ரொம்ப குறைவா இருக்கும். So Cain can feel it. அவன் காயினால அதை உணர முடியுது. You know, he can see what kind of punishment has come to him. அவனுக்கு தெரியுது என்ன மாதிரி ஒரு தண்டனை இதுன்னு. And then another punishment is mentioned. பிறகு இன்னொரு தண்டனை அங்க சொல்லப்படுது. You're going to go around like a vagabond. என்ன சொல்றாரு? அலைந்து திரிவன்றாரு. That's what you're going to do. அததான் பண்ண போறேன். And then Cain himself mentions another thing, that he's afraid that someone may kill him. பிறகு காயின் இன்னொரு காரியத்தை சொல்றான், யாராவது என்ன கொன்று போட்டுருவாங்களோ எனக்கு பயமா இருக்குன்னு. Now hearing these things mentioned by God, the punishment for his sins mentioned, he says, it is too hard for me to bear this. This punishment is too hard for me to bear. தேவன் சொன்ன இந்த காரியங்களை கேட்ட உடனே காயின் என்ன சொல்றான்? நீர் இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாதுன்றான். It's unbearable punishment. இது தாங்க முடியாத ஒரு தண்டனை. Now the word punishment is the same word that is translated in Isaiah 53:6 as iniquity. காயின் இங்க தண்டனைன்னு சொல்றானே, அதே வார்த்தை தான் ஏசாயா 53:6ல அக்கிரமம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. Same word. அதே வார்த்தை. Here it is translated as punishment, there as iniquity. ஆதியாகமத்துல தண்டனைனும் ஏசாயாவில அக்கிரமம்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. Meaning that iniquity includes the punishment for that iniquity, as well as the punishment includes all the evil consequences that iniquity brings. ஏன் அப்படி? அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அக்கிரமம் என்பது வெறும் அக்கிரமம் அல்ல, அந்த அக்கிரமம் செய்த அக்கிரமத்துக்கான தண்டனை, அதனுடைய பின்விளைவுகள் எல்லாமே அந்த அக்கிரமம் என்ற வார்த்தையில அடங்கி இருக்கு. So when Isaiah 53:6 says the Lord has laid on him the iniquity of us all, it is not his sin of murder, but it is also the punishment and all the unbearable consequences that it has brought upon his finances, the work of his hands, and his social life. All of that was laid upon Jesus. ஆகவே ஏசாயா 53:6லே கர்த்தர் நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினான் சொல்லும்போது, வெறும் காயினுடைய அந்த கொலை என்னும் அக்கிரமத்தை மட்டுமல்ல, அதனால் வரக்கூடிய தண்டனை, அவனுடைய பின்விளைவுகள் சொன்னா அவனுடைய உற்பத்தியிலே, பொருளாதாரத்திலே, பணத்திலே, இப்படி பல விதங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே ஒரு பெரிய ஒரு கேடு வருது, எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். The truth is, when you sin, there's evil consequences. அது உண்மை என்ன, சத்தியம் என்னன்னா, நீங்க பாவம் செய்தீங்கன்னா அதுக்கான தீமையான பின்விளைவு இருக்கு. By the same token, when your sin is forgiven legally and rightly, there are good consequences. அதே அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய அக்கிரமம் பாவம் மன்னிக்கப்படும் போது அதனுடைய நல்ல விளைவுகளும் ஏற்படுகிறது. If there are evil consequences that follow your sin, then certainly much more, because grace does much more than what sin has done. Grace will bring even more better wonderful consequences, good consequences as a result of the forgiveness of sin. பாருங்க, நீங்க செய்கிற அக்கிரமம் உங்களுக்கு பின்விளைவுகளை, தீமைகளை ஏற்படுத்தும் சொன்னா, அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது அதை விட அதிக நிச்சயமா அதிக நன்மை உண்டாகும். ஏன்னா கிருபை எப்போதும் என்ன செய்கிறது? அதிக நன்மைகளை அதிக நிச்சயமாய் கொண்டு வருகிறது. பாவம் நிறைய தீமைகளை கொண்டு வந்தது, தீமையான விளைவுகளை கொண்டு வந்தது. ஆனால் கிருபை பாவம் செய்ததை காட்டிலும் அதிகம் செய்யுது. ஆகவே பாவம் மன்னிக்கப்படும் போது பாவம் கொண்டு வந்ததை காட்டிலும் அதிகமான நன்மைகளை இது கொண்டு வருகிறது. பாவம் கொண்டு வந்த தீமைகளை காட்டிலும் அதிகமான நன்மைகள். When your sins are forgiven, that grace brings much more than the evil consequences that sin has brought. This brings the good consequences on a much more higher level. பாவம் மன்னிக்கப்படும் போது, பாவம் செய்த போது அது கொண்டு வந்த பின் விளைவுகளை காட்டிலும் பாவம் மன்னிக்கப்பட்ட கிருபை கொண்டு வருகிற பலாபலன் இருக்கே, அது மிக மிக அதிகம். Amen. Amen. So in that way, if you look at it, இந்த விதத்தில் நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, then I understand why he also mentions healing here. அப்போ ஏன் பேதுருங்க சுகத்தை பற்றியும் பேசுகிறாருன்னு இப்ப எனக்கு விளங்குது. Yeah, he bore our sins. ஆமா, நம்முடைய பாவங்களை சுமந்தார். உண்மைதான். On his own body on the tree. தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார். By whose stripes we were healed, he says. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். How is healing connected to the forgiveness of sin? சுகத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன சம்பந்தம்? Because if sin is forgiven, then one of the good consequence that follows is an impact upon your body and the bodily healing. ஏன்னா பாவம் மன்னிக்கப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விளைவு என்னன்னு சொன்னா, சரீரத்திலே சுகம் உண்டாகிறது. Amen. Amen. He bore our sins on his own body on the tree. அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். Here also notice, Peter also has read Isaiah 53 and he has read, surely he
and he puts it as he himself, because that's the meaning of surely he. பேதுரும் ஏசாயா 53 வாசித்திருக்காரு பாருங்க. ஆகவே தான் அங்க மெய்யாகவே அவர் சொல்றது பேதுரு எப்படி எழுதுகிறார், அவர் தாமே அப்படின்னு எழுதுகிறார். It's the same thing. அதே காரியம். He gives that double emphasis there. அது ரெண்டத்தனியா வலியுறுத்துறாங்க. He could have said he bore, but he says he himself. பாருங்க அவர் எப்படி சொல்லிக்கலாம், அவர் தமது சரீரத்திலே அப்படின்னு அப்படி சொல்ல, அவர்தாமே தமது There is சரீரத்திலே. an additional thing in Peter. பேதுருல இன்னொரு காரியமும் கூட இருக்கு He பாருங்க. says by his stripes, in Isaiah 53:5 it says by his stripes you are healed. Here he says by his stripes you were healed. பாருங்க ஏசாயா 53 சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம் என்றாரு. ஆனா இங்க பேதுரு அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்றாரு. Why? ஏன்? Because 2000 years ago when Jesus shed his blood on the cross, on that day you were healed. ஏன்னா He இயேசு took it all so that you can have the healing. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த போது உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் இல்லையா, அன்னைக்கு தான் நீங்கள் சுகமானீர்கள். That's why that Isaiah 53:5 where it says by his stripes you are healed, they say it must be translated as healing was obtained for us. ஆகவே தான் ஏசாயால அப்படி தழும்புகளால் குணம் ஆகிறோம் என்ற வார்த்தை இருக்கு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்றாங்கன்னா, சுகம் அங்கே நமக்காக பெற்று தரப்பட்டது. So it must read something like this. Verse 4 and 5 in Isaiah 53 must read something like this. ஆகவே ஏசாயா 53 4-5 வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்ன்றாங்க, Surely he bore our sicknesses and carried our pain. மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சுமந்தார். We thought he was stricken and smitten of God. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். But he was wounded for our transgression, he was bruised for our iniquities. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். The chastisement of our peace was upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் வந்தது. And by his stripes our healing has been obtained for us. அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் அங்கே பெற்று தரப்பட்டது. On that day itself it has been credited to your account. அன்னைக்கே சுகம் நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு விட்டது. It has been there waiting for us. நமக்காக காத்துட்டு இருந்தது. It has been credited to our account. நம்முடைய கணக்குல வரவு வைக்கப்பட்டாச்சு. On that day, அந்த நாளிலே by his stripes our healing has been obtained for அவருடைய us. தழும்புகள் நமக்கு சுகத்தை பெற்று தந்திருக்கிறது. You see, forgiveness of sin is through shedding of blood. There is no forgiveness of sin without the shedding of பாருங்க, blood. பாவ மன்னிப்பு ரத்த சிந்துதல் மூலமா தான். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, Right? இல்லையா? And once you get forgiveness of sin, these are the consequences. One of the consequences is upon your body and bodily healing. பாவ மன்னிப்பு கிடைச்ச உடனே அவருடைய சில நல்ல பின்விளைவுகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா உங்களுடைய சரீர சுகம். This is how the blood of Jesus is connected to the healing issue. இப்படிதான் இயேசுவின் ரத்தம் நம்முடைய சுகத்தோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கு. Without the shedding of blood, there is no remission of sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, Isn't that right? இல்லையா? No remission, possibility of remission. பாவ மன்னிப்புக்கு சாத்தியமே இல்லை. Only by the shedding of blood it's possible. ரத்தம் சிந்துதல் மூலமா மட்டும்தான் அது சாத்தியம். And once that is solved, then healing, the door is now open to possess bodily healing. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு சரீர சுகத்துக்கான வாசல் திறக்கப்பட்டாகி விட்டது. So the blood of Jesus is connected with healing. ஆகவே இயேசுவின் ரத்தம் நம்முடைய சுகத்தோடு சம்பந்தப்பட்டது In this way. இந்த விதத்துல. Amen? ஆமென். How many of you understand what I'm talking எத்தனை about? பேருக்கு வழங்குது இப்ப நான் என்ன பேசுறேன்? But let's go a little further. சரி, இன்னும் கொஞ்சம் போ. You know, in the New Testament, when you come to the New Testament, the word salvation comes from the word Greek word sozo. பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அங்கே ரட்சிப்பு என்ற வார்த்தை சோசோ என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. There also you see that healing is included in the package of salvation. அங்கே நீங்க பார்க்கலாம் ரட்சிப்பு என்கிற அந்த ஒரு காரியத்தில் சுகமும் அடங்கி இருக்கிறது என்பதை. Now when I say sozo, it's not so, that's different, you know. நான் சொல்லுது சோசோ இல்ல அது. Some people say, you ask them how are you doing, they say so, that means not too bad, not too good, you know. சில பேர் எப்படி இருக்கீங்கன்னு சோசோ அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லைங்க, பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல. ஒருத்தர் ஆஸ்பத்திரியிலேருந்து எல்லாம் நல்ல குணமாகி வெளியே போகிறார். எப்படி இருக்குன்னு கேட்டால் செத்த தேவலாம். என்ன வார்த்தைங்க, தமிழை போட்டு கொள்ளுறாங்க. செத்த தேவலாம். Not so salvation. இப்படி சோசோ ரட்சிப்பு கிடையாது. It's sozo. இது சோசோ.
And what does sozo include? இந்த சோசோல என்னெல்லாம் அடங்கி Now இருக்கிறது? people have taken this great salvation, as Hebrews calls it, and brought it down to a very narrow, little, meagerly thing. பாருங்க, எபிரேயர் புத்தகம் இந்த ரட்சிப்பை மகா பெரிய ரட்சிப்புன்னு அழைக்குது. ஆனா மக்கள் அதை ரொம்ப அற்பமான ஒரு காரியம் இன்னைக்கு ஆகிட்டு இருக்காங்க. They've brought it down to say just forgiveness of sin. எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா ரட்சிப்புனா வெறும் பாவ மன்னிப்புன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. Let me just mention some things because we won't have the time to read everything, but I'll give you the references. ஆனா எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லாதனால ஒரு சில ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன் In பாருங்க. Matthew's Gospel chapter 9, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் verse அதிகாரத்துல 21 and 22, you have the story of the woman that had the issue of blood. 21 22 வசனம்ல அந்த உதிரப்போக்கு கொண்ட அந்த ஸ்திரியை பற்றி நமக்கு வாசிக்கிறோம். Right? Remember, she came and touched the hem of the garment of Jesus. தெரியும் இல்லையா, அவ இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டா. Jesus turns around and tells her, "Woman, thy faith has made you well." இயேசு திரும்பி பார்த்து அவள் என்ன சொல்றார்? ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Look at the translation already in Tamil. தமிழ்ல வர In மொழி English it says made you well, in Tamil it says ரட்சித்தது. பாருங்க, ஆங்கிலத்துல எப்படி வருது? ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கினதுன்னு வருது, நல்லா ஆக்கிடுச்சுன்னு வருது. ஆனா தமிழ்ல ரட்சித்ததுன்னு வருது. So ரட்சிக்கிறதும் நல்லா ஆக்குறதும் சேம். See, in salvation there is healing. ஏன்னா ரட்சிப்புல சுகம் அடங்கி இருக்கு. The word is sozo there. அங்க என்ன வார்த்தை? ரட்சித்ததுன்னு வருது. அதுதான் சோசோன்ற வார்த்தை. In English language it is translated as made you well. In Tamil it is translated as ரட்சித்தது. பாருங்க, தமிழ்ல ரட்சித்ததுன்னு வருது, அதே சோசோன்ற வார்த்தை தமிழ்ல ரட்சித்ததுன்னு வருது. ஆங்கிலத்துல உன்னை சுகமாக்கிட்டு நல்லா ஆக்கிட்டுன்னு வருது. Both are right. ரெண்டுமே சரிதான். One thing you need to see, that in salvation there is healing also. Salvation is about healing also. Healing of the body particularly. ஒரு காரியம் நல்லா தெரியுது, ரட்சிப்புன்னு சொல்லும்போது வெறும் பாவம் மன்னிப்பல்ல, அதுல சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. You find the same thing again in Mark chapter 6 verse 56. இதே காரியத்தை மார்க் 6:56 நீங்க பார்க்கலாம். There we read about so many people coming and touching the hem of the garment of Jesus. They asked him to permit them to touch his garment. அங்க என்ன வாசிக்கிறோம்? ஏராளமான கூட்டம் வந்தது. அவங்க வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்க தொட்டுக்கிறோமே அப்படின்னு பர்மிஷன் கேக்குறாங்க. To be healed. சுகமாக. And as many as were touched him were made well, it says. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். That word is sozo. அந்த வார்த்தை அங்க சோசோன்ற வருது. Made well comes from sozo. சொஸ்தமானார்கள் இருக்கு, அது அந்த சோசோன்ற வார்த்தை. But sozo is the same word used for salvation. ஆனா அதே சோசோன்ற வார்த்தை தான் ரட்சிப்பு என்பதற்கும் பயன்படுத்தப்படுது. So sozo includes not only salvation from our sins but also salvation from our sickness or deliverance or healing from our sicknesses. ஆகவே இந்த சோசோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது வெறும் நம்முடைய பாவத்திலிருந்து மட்டும் ரட்சிக்கிறது அல்ல, நம்முடைய வியாதியிலிருந்து நம்ம ரட்சிக்குது, குணமாக்குது. In Luke 8 verse 35 to 36 there is another instance. லூக்கா 8ஆம் அதிகாரம் 35-36 பாருங்க. இன்னொரு சம்பவம். Remember the man who had legions of demons, that is thousands and thousands of demons in him. ஒரு மனுஷனுக்கு ஆயிரக்கணக்கான பிசாசுகள் பிடிச்சிருந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு இல்லையா? He was tearing himself, tearing everybody that comes his way. பாருங்க, அவன் தன்னை மட்டும் இல்ல, அந்த போற வழியில வர எல்லாரையுமே அவன் சேதப்படுத்தினான். And Jesus chases the devil out of him. இயேசு அந்த பிசாசுகளை அவனை விட்டு துரத்துறார். All the devils run out and run into pigs, and the pigs run into the sea and drown. அவனுக்குள்ள இந்த பிசாசுகள் பன்றிங்க மேல ஏறுது, பன்றிங்க கடல்ல மூழ்கி சாகுது. See, they were trying to drive him down somewhere and kill him. பாருங்க, இவனை எங்கயாவது தள்ளி சாகடிக்கணும்னு அது But Jesus delivered him. ஆனா இயேசு அவனை விடுதலை ஆக்கிட்டார். Now the passage says that man was sitting clothed and in his right mind at the feet of Jesus. ஆனா இந்த பகுதி என்ன சொல்லுது பாருங்க, இந்த மனுஷன் பிசாசுகள் விட்டு விலகி போன அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் இருந்தான். People were stunned. They were actually afraid. What has happened to this man? அவனுக்கு நடந்ததை கண்டு மக்கள் எல்லாம் பயந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. But there also the word sostam is used in Tamil, healed. It says that he was healed. That when people saw that he was healed, they were astonished. பாருங்க, பிசாசுகள் பிடித்தனும் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்கள், சொஸ்தன்ற வார்த்தை வருது பாருங்க. That word is sozo. அந்த வார்த்தை தான் சோசோன்ற வார்த்தை. So even if a person is delivered from demonic possession, that is also sozo. ஆகவே ஒரு மனுஷன் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்னா அதுக்கும் அந்த சோசோன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. சோசோக்கு லிமிட்டே இல்ல. There seems to be no limit for sozo. Sozo is forgiveness of sin, sozo is healing, sozo is deliverance from demonic
oppression and ஆகவே possession. அந்த சோதோன்ற வார்த்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு எல்லை இல்லை பாருங்க. பாவ மன்னிப்புக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, சரீர சுகத்துக்கு அது பயன்படுத்தப்படுது, பிசாசுகள் ஒருத்தனை விட்டு துரத்தப்பட்டா அதுக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. In Acts chapter 4 another instance is there. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் இருக்கு பாருங்க. Remember in chapter 3 Peter and John go to the temple and heal a man who was born lame. அதாவது பிறவி சப்பானியார்னு ஒருத்தனை 3ஆம் அதிகாரத்துல பேதுரும் யோவானும் போய் சுகமாக்குறாங்க இல்லையா? Immediately they are caught and brought before the authorities. உடனடியா இவங்க ரெண்டு பேரை பிடிச்சி அதிகாரிகிட்ட கொண்டு போறாங்க. For doing the great crime of healing a man, making a man walk, you know. ஒரு பிறவி சப்பானியை நடக்க வச்சிட்டாங்களாம். அந்த மாபெரும் குற்றத்துக்காக கைது பண்றாங்க. In some places we have some strange crimes. சில இடங்கள்ல சில வினோதமான குற்றங்கள்லாம் இருக்கு This man பாருங்க. has never walked and now he is walking, that's a crime. They is brought into inquiry. பிறந்த முதல்ல இவன் நடக்கல, இவங்க நடக்க வைக்கிறாங்க. இப்போ கைது பண்ணி They said, விசாரிக்கிறாங்க. how? Verse 7 says, by what name, by what means this man is walking right now? 4:7ல கேக்குறாங்க பாருங்க, எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் The அப்படின்னு. question is, how did the healing happen? கேள்வி எப்படின்னு என்னன்னா, இந்த சுகம் எப்படி நடந்தது? That's the question. அதான் கேள்வி. Look at the answer. பதில கவனிங்க. Verse 8, Peter filled with the Holy Spirit said to them, rulers of the people and elders of Israel, if we this day are judged for a good deed done to a helpless man, by what means he has been made well. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த அந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால். Let me give you the answer, he says. நான் பதில சொல்றேன் பாருங்க. Let it be known to you all and to all the people of Israel that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, by him this man stands here before you whole. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. This is a stone which was rejected by you builders, which has become the chief cornerstone. வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். And now listen. இப்ப கவனிங்க. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை The என்றார். authorities are questioning them, saying, by what means this man is walking? அதிகாரிகள் என்ன கேள்வி கேக்குறாங்க? எதனால இவனை நடக்க பண்ணீங்க? How was he healed? இவன் எப்படி சுகமானா? The answer is, பதில் என்ன? there is salvation in no other name other than the name of Jesus. அவராலே அன்றி, அதாவது இயேசுவின் நாமத்தினால் அன்றி வேறு எந்த நாமத்திலேயும் ரட்சிப்பு கிடையாது. அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டானா கேட்டாங்க. Did they ask how did he get saved? அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டானா கேக்குறாங்க. How was he healed? எப்படி சுகமானான்னு But the கேக்குறாங்க. answer is, there is salvation in no other name under heaven other than this name. ஆனா கொடுத்த பதில் என்ன? இயேசுவின் நாமத்தை தவிர வேற நாமம் கிடையாது ரட்சிப்பு உண்டாவதற்கு. Peter understands that salvation includes healing. பேதுருக்கு விளங்குது ரட்சிப்பிலே சுகம் அடங்கி இருக்குது. That is why he puts the answer like that. ஆகவேதான் பதில் அப்படி கொடுக்கிறார். But look at another important another yet a different kind of angle. இன்னொரு முற்றிலும் புதிய கோணத்திலிருந்து இதை கவனிப்போம். In 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 Timothy chapter 4 verse 18. 2 தீமோத்தேயு 4:18 பாருங்க. 4:18. 4:18 or 17 and 18. 17-18. Paul is talking about the great troubles he's had and how some people have betrayed him and done all kinds of evil things against him and schemed and tried to kill him and all that. அதாவது எப்படி ஜனங்கள் சில பேர் வந்து அவருக்கு எதிராக சதி திட்டம் பண்ணி கொல்ல பார்த்தாங்க, இத பத்தி எல்லாம் பவுல் இங்க பேசுகிறார். You know, and how he escaped from all of that. அது எல்லாத்துக்கும் எப்படி அவர் தப்பினார் என்பதை பற்றி பேசுறார். Look at that verse 17. எல்லாம் கவனிங்க 17ஆம் The வசனம். Lord stood with me and strengthened me so that the message might be preached fully through me and that all the Gentiles might hear. Also I was delivered out of the mouth of the lion. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். He's using that expression to say how he was delivered from great danger. பாருங்க, பெரிய ஆபத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டேன்றதை அப்படி சொல்றாரு பாருங்க. And then he says in verse 18, and the Lord will deliver me from every evil work and preserve me for his heavenly kingdom. பிறகு 18ல சொல்றார், கர்த்தர் எல்லா தீமையிலும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். Deliverance and preservation he is talking about. பாருங்க, விடுதலையும்
பாதுகாக்கப்படுதலும் அதை பற்றி தான் இங்க The பேசுறாரு. word there is sozo again. மறுபடியும் அங்க வர வார்த்தை அந்த சோசோன்ற வார்த்தை So தான். preservation is also sozo. ஆகவே இந்த பத்திரப்படுத்துதல் இருக்கே அதுவும் சோசோ தான். Safety பாதுகாப்பு is also sozo. அதுவும் சோசோ தான். That's also can be translated as saved. அத ரட்சிக்கப்பட்டேன்னு கூட நம்ம So மொழி you can பெயர்க்கலாம். actually translate it, God saved me from all those people. ஆகவே தான் தமிழ்ல வந்து பாருங்க அவங்க கிட்ட எல்லாம் கர்த்தர் என்ன ரட்சித்தார் அப்படின்னு. சரி, தமிழ்ல பாத்துருங்க. ரெண்டு பாஷையில தெரிஞ்சாலே நல்லா விளங்கிடும். When you understand in two languages, it's good. ரெண்டு பாஷையில விளங்குனால One misses it, the other gets it. ஏன்னா ஒண்ணுல மிஸ் பண்ணா கூட இன்னொரு Tamil translates it as God saved me from all those. தமிழ் அப்படியே மொழி பெயர்க்க அந்த எல்லா ஆபத்துல கர்த்தர் என்னை ரட்சித்தார்னே வருது பாருங்க. So salvation includes not only forgiveness of sin, ஆகவே ரட்சிப்புல வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல பாருங்க. healing for our bodies, நம்முடைய சரீர சுகம் அடங்கி இருக்கு. deliverance from demonic oppressions, பிசாசின் ஒடுக்கல்ல இருந்து விடுதலை அடங்கி இருக்கு. and even safety and preservation from all kinds of dangers. எல்லா விதமான தீங்குகளிலிருந்து இருந்து நம்மை பாதுகாப்பது பத்திரப்படுத்துவது அதுவும் அடங்கி I இருக்கு. remember when I first went to college, my father gave me a Scofield Bible. Scofield is a great scholar. பாருங்க ஞாபகம் இருக்கு நான் பைபிள் காலேஜ் போனப்போ என்னுடைய அப்பா எனக்கு ஒரு ஸ்கோஃபில் பைபிள் கொடுத்தாங்க. ஸ்கோஃபில் ஒரு பெரிய வேத வல்லுனர். I remember one time I was sitting in the class and one guy was saying even the Scofield Bible says salvation includes all of these things. கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஆசிரியர் சொன்னது ஞாபகம் இருக்கு. அவர் சொல்றாரு ஸ்கோஃபில்லே சொல்றாரு ரட்சிப்புல இதெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு. And I opened my Bible and looked at some of the passages where salvation is sozo, the word sozo comes. He puts a note underneath his notes, says that it includes not only forgiveness of sin but healing for the body, deliverance from demons, and deliverance and safety from all kinds of dangers. நான் அதை திறந்து பார்த்தேன் பாருங்க எங்கெல்லாம் இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை வருது அவர் சொல்றாரு இங்க சோசோன்ற வார்த்தை வருது. இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம்னு சொன்னா வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது, சரீர சுகம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பிறகு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மற்ற ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றப்பட்டு பத்திரப்படுத்துவது எல்லாமே எல்லாம் அடங்கி Until இருக்கின்றது. that day I only thought salvation is just forgiveness of sin. அது வரைக்கும் நான் யோசித்தேன் ரட்சிப்புனா வெறுமனே பாவ மன்னிப்பு தான் அப்படின்னு யோசித்தேன். But it is not so. ஆனால் அது அப்படி கிடையாது. Includes everything, all these other things அதுல also. மற்ற எல்லா காரியங்களும் கூட அடங்கி இருக்கிறது. Now Scofield is not from AFT. ஸ்கோஃபில் வந்து ஏஎஃப்டியை சேர்ந்தவர் அல்ல. He was there before I was born. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் இருந்தார், முன்னாடியே அவர் இருந்தார். He is a very conservative scholar. அப்படியே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வேத வல்லுனர் அவர். And he says that. அவர் சொல்றாரு பாருங்க. இது மாதிரி ஏதாவது சொன்னா உடனே அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறது இவங்க சர்ச்சா இருக்கும் அவரு. இல்ல இல்ல நோ 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 நோ. அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. He's a very great man, but he believes this. பெரிய வேத வல்லுனர் அவர் அப்படிதான் நம்புறாரு பாருங்க. All right, so don't blame me for that. இதுக்கு என்ன குறை சொல்லாதீங்க. All right, having obtained healing for us on the cross, கல்வாரி சிலுவை நமக்காக அந்த சுகத்தை பெற்று தந்த பிறகு he has ensured that we receive it every day by two things. ஒவ்வொரு நாளும் ரெண்டு காரியங்கள் மூலம் நாம் அதை பெற்று அனுபவிக்கும்படி அவர் செய்திருக்கிறார். One is mentioned in Romans chapter 8. ஒன்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. Verse 11. 11ஆம் வசனம் பாருங்க. Paul says, if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Now what is he saying? என்ன சொல்கிறார்? He says Jesus was dead and was buried. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day the spirit of God raised him from the dead. மூன்றாவது நாளிலே தேவ ஆவியானவர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். The greatest blessing of the new covenant is that the Holy Spirit who was operating from outside of man has now become an indwelling spirit inside of every believer. புதிய உடன்படிக்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? புதிய உடன்படிக்கை முன்னாலே மனுஷனுக்கு வெளியிலிருந்து கிரியை செய்து கொண்டிருந்த ஆவியானவர் புதிய உடன்படிக்கை பிறகு மனுஷனுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். So from inside he is working. ஆகவே உள்ளே இருந்து கொண்டு அவர் கிரியை And he is செய்கிறார். saying if that spirit that raised Jesus from the dead and gave him life is in you, is it not very easy for him to quicken your body from your weaknesses and infirmities and sicknesses? ஆகவே என்ன சொல்றாருங்க? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தால் அவருக்கு எவ்வளவு ஈஸி சாவுக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருக்கிற உங்கள் சரீரங்களுக்கு சுகத்தை கொடுப்பது என்கிறார்.
If he can raise the dead, how much more he can heal the sick? மரித்த இயேசுவே அவர் உயிரோடு எழுப்புவார்னா அப்ப வியாதிப்பட்டு இருக்க உங்களுக்கு சுகத்தை That கொடுப்பது same spirit is in you and he will quicken you, your mortal body. அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சாவுக்கே தான் உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்றாரு. But actually you must go really way back and find out about the Holy Spirit. ஆனா ஆவியானவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நல்லா முன்னாடி போய் பார்க்கணும். Remember when God made man out of the dust of the ground? தெரியல உங்களுக்கு தேவன் பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை The உண்டாக்கினார். Bible says he formed man, gave the body a form. பாருங்க வேதம் சொல்லுது தேவன் மனுஷனுடைய சரீரத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தார். But it's a lifeless body. ஆனா Body அது- was formed but lifeless it ஆனா was. பாருங்க சரீரம் இருந்தது ஆனா உயிர் இல்லங்க. And then God breathed into his nostrils the breath of life. பிறகு ஜீவ சுவாசத்தை தேவன் அந்த நாசியிலே ஊதினார். It is the Spirit of God blown into him that brought life to that body. பாருங்க அவனுக்குள்ளே ஊதப்பட்ட தேவ ஆவியானவர் தான் அந்த மண்ணுக்கு களிமண்ணுக்கு உயிரை கொடுத்தார். The clay body became a living body, a marvelous body working wonderfully. அந்த களிமண்ணான அந்த சரீரம் உயிரற்ற அந்த சரீரம் ஊதப்பட்ட பிறகுதான் வேலை செய்ய ஆரம்பித்தது. Right? சரியா? When you go on the road, the trucks will have a thing in the back that says body by so and so. Which பாருங்க. company built the body, they will say. நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாரியில எல்லாம் பின்னாடி எழுதி இருப்பாங்க இந்த லாரியுடைய பாடி எந்த கம்பெனியால் கட்டப்பட்டது. Right? இல்லையா? Your body and my body has body by the Holy Spirit. பாருங்க உங்களுடைய பாடிக்கு என்னுடைய பாடிக்கு என்ன இருக்கும்? இந்த பாடி ஒர்க் பண்ணது பரிசுத்த ஆவியானவர். When something goes wrong with the body, you got to take it back to the manufacturer. ஆகவே இந்த பாடியில ஏதாவது பிரச்சனைனா அதை செஞ்சவர்கிட்டயே திரும்பி அதை கொண்டு போகணும். How many of you believe he can fix it? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவர் அதை சரி பண்ண முடியும்னு? He can redo it completely. அவர் முற்றிலும் அதை வேற விதமா சரி பண்ண முடியும். He is a body expert. ஏன்னா அதுல அவர் கை தேர்ந்தவர். He knows every little part. ஒவ்வொரு சின்ன சின்ன அவயவமும் அவருக்கு தெரியும். He knows everything. எல்லாம் அவருக்கு தெரியும். Body by the Holy Spirit. இந்த பாடியை செய்தது பரிசுத்த ஆவியானவர். Paul says, if that spirit is in you that gave life to Adam when he was just a clay body and made him a living body, if that spirit is in you, he will quicken your body. பவுல் என்ன சொல்றா பாருங்க, அந்த களிமண்ணான ஆதாமுக்கு உயிரை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர், உயிரை கொடுத்து அவனை வாழ வைத்தார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே சாவுக்கேதான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க முடியும்ன்றாரு. But that is only chapter 2 of Genesis, ஆனா அது giving life to Adam. ஆதாமுக்கு உயிர் கொடுத்தது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். In 1 itself the Holy Spirit is there. முதலாம் அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் Where இருக்காரு. is he? எங்க இருக்காரு? In verse 2. 2ஆம் வசனத்துல Verse 1 says, in the beginning God created the heaven and earth. முதலாம் வசனம் சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் Then பூமியையும் verse 2 உண்டாக்கினார். says, the earth was without form and void, and darkness filled the earth, and it was covered with water, and the Holy Spirit hovered over the waters. 2ஆம் வசனம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Isn't that right? இல்லையா? Genesis 1:2. ஆதியாகமம் 1:2. Holy Spirit is mentioned right there அங்கேயே ஆவியானவர் as a சொல்லப்படுகிறார். hovering spirit over the creation. அதாவது அவருடைய படைப்பின் மீது அவர் அசைவாடி கொண்டிருந்தார்னு Why சொல்லப்படுகிறது. was he hovering? ஏன் அவர் அசைவாடி Because the கொண்டிருந்தார்? creation was in an unfinished state. ஏன்னா சிருஷ்டிப்பு அப்போ முழுமையாய் முடிக்கப்படவில்லை. God doesn't create really chaos, emptiness and darkness. பாருங்க தேவன் இந்த ஒழுங்கின்மை வெறுமை இருள் இதெல்லாம் இப்படி எல்லாம் உண்டாக்குறது இல்ல. Then how was the chaos, emptiness and அப்ப darkness அந்த there? ஒழுங்கின்மை வெறுமை இருள் எப்படி It வந்தது? is simply describing something like this. அதாவது அது எதை வர்ணிக்குதுன்னு சொன்னா, You know, when we the people who assemble the computer, கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, they'll bring all the parts. அவங்க எல்லா பார்ட்ஸும் கொண்டு They'll வருவாங்க. put it in your house and go back and come next day. வீட்ல கொண்டு வந்து வச்சிட்டு போய் அடுத்த நாள் வருவாங்க. When you look at the thing, you wonder whether this thing is going to ever come together and work. அது நீங்க பாக்கும்போது இதுதான் கம்ப்யூட்டரா அது வேலை செய்யுமான்னு யோசிப்பீங்க. All different boxes. ஏன்னா வேற வேற பெட்டியில போட்டு கொண்டு வருவாங்க. You can't believe it's all going to come together and work. இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து வேலை செய்யுமான்னு நம்ப முடியாது. But the guy comes and puts it together and hooks it up and it works perfectly. ஆனா அடுத்த நாள் அவன் வந்து எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அதை வேலை செய்ய வைக்கிறான் So when பாருங்க. it says God created the heaven and earth, it's talking about all the parts arrived. ஆகவே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார்னா என்ன அர்த்தம்? எல்லா பார்ட்ஸும் வந்தாச்சு. All the bits and pieces are there. என்னென்ன பார்ட் எல்லாம் தேவை எல்லாம் வந்தாச்சு. Everything that is needed is already there. தேவையான பொருட்கள் எல்லாம் வந்தாச்சு. But it's not put together as a harmonious whole. ஆனா எல்லாம் ஒன்று சேர்க்கப்படவில்லை. So that it can function.
சேர்த்தா தான் அந்த வேலை செய்ய in முடியும். a useful, meaningful way. பயனுள்ள விதத்துல வேலை செய்ய முடியும். And at that time, the Holy Spirit was hovering. அப்பதான் ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்காரு Why was he பாருங்க. hovering? ஏன் அவர் அசைவாடிட்டு Because இருக்காரு? the Holy Spirit is waiting for the word to come forth so that he may accomplish what the word says. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். வார்த்தை வந்தால்தான் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அவரால் செய்ய முடியும். So verse 3 says, God said, let there be light. ஆகவே மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, வெளிச்சம் உண்டாக்கடவது என்று தேவன் சொன்னார். வெளிச்சம் வந்தது. And then the firmament, then the trees and all those things. பிறகு ஆகாய விரிவு, மரம், செடி, கொடிகள் இப்படி நிறைய நடந்தது. Sun, moon and the stars. சூரிய சந்திரன், fish and the birds. மீன்களும் பறவைகளும் animals. மிருகங்களும். As God spoke it, it came into being. தேவன் பேச பேச எல்லாமே வந்தது. The Holy Spirit is the one that brings things into being. As God speaks, the Holy Spirit works it out. பாருங்க, தேவன் பேச பேச அவைகளெல்லாம் உருவாக்கி உண்டாக்குனது கொண்டு வந்தது ஆவியானவர். So the word and the Holy Spirit. ஆகவே வார்த்தையும் ஆவியானவரும். Right? சரியா? Word is spoken, the Holy Spirit brings it to pass. வார்த்தை பேசப்படுகிறது, ஆவியானவர் அதை நிறைவேற்றுகிறார். That's what Genesis 1 is all about. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் அதை பற்றியதுதான். And Paul is saying, பவுல் சொல்லுகிறார், that same Spirit அதே ஆவியானவர் that entered into that chaos, emptiness and darkness, அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளுக்குள்ளே பிரவேசித்த அதே where ஆவியானவர், nothing was functioning harmoniously, எதுவுமே இணக்கமாய் செயல்படாத அந்த and everything சூழ்நிலையில was meaningless, எல்லாமே அர்த்தமற்றதா இருந்த வேளையிலே and the Holy Spirit hovered over it ஆவியானவர் அவற்றின் மீது அசைவாடி and கொண்டிருந்தார். brought order and peace and fullness and beauty and put it all together so it can function well. அது எல்லாவற்றையும் ஆவியானவர் ஒருங்கிணைத்து அழகாய் வேலை செய்யக்கூடிய ஒன்றாக உருவாக்கி ஒரு அழகை, அற்புதத்தை அங்கே ஏற்படுத்தினார். If that same Spirit is in you, அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் the இருந்தார். same Spirit that gave Adam life in his clay body, ஆதாமுடைய களிமண் சரீரத்துக்கு உயிர் கொடுத்த அதே ஆவியானவர் உங்களுக்குள் if the இருந்தார். same Spirit that raised Jesus from the dead is alive, இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தார். he will quicken your mortal body. உங்கள் சாவுக்கு எதுவான சரீரங்களை அவர் So உயிர்ப்பிப்பார். I say to you, healing is in you, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சுகம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. because the healer is in you. ஏன்னா சுகம் அளிக்கிறவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். That's why you don't have to take a bus and get a token and wait to see the man. ஆகவே தான் பாருங்க, அந்த தேவ மனுஷனை சந்திக்க பஸ் ஏறி போய் டோக்கன் வாங்கி லைன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. No, வேண்டாம். healer is in you. ஏன்னா உங்களை சுகமாக்குறவர் உங்களுக்கு உள்ளே He's இருக்கிறார். inside of you. உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். You don't even have to take anything. You don't even have to travel 1 inch. பாருங்க, ஒரு இன்ச் கூட நீங்க நகரணும்னு அவசியமே இல்ல. The Holy Spirit is in you. ஆவியானவர் உங்களுக்குள்ள He's the இருக்கிறார். life giver. அவர்தான் ஜீவனை Ultimate அருளுகிறவர். life giver. ஜீவனை அருளுகிறவர் அவர். But then the word is also there. ஆனா வார்த்தை அங்க இருக்கு பாருங்க. See, Holy Spirit and word. பாருங்க, வார்த்தையும் Let ஆவியானவரும். me just read this and close. இத வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். You know, when some people go to the doctor, சில பேர் டாக்டர் கிட்ட போகும்போது, I know some people that, you know, when the doctor gives a prescription, that little chit, that little piece of paper, they'll keep it more safely than the Bible. எனக்கு சில பேர் தெரியும், டாக்டர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த சின்ன பேப்பர் துண்டை பைபிளை விட பத்திரமா வச்சிருப்பாங்க. They will often pull it out and meditate on it. அப்பப்போ வெளியே எடுத்து அதை பார்த்து தியானிக்கிறது. And they'll follow it meticulously. அதுல என்ன சொல்லிருக்கோ அப்படியே ரொம்ப கரெக்டா I don't பின்பற்றுவாங்க. criticize them. That's good, you know, because I know people that don't care about what the doctor says or what the Bible says. இவங்களை நான் குறை சொல்லல, ஏன்னா சில பேர் இருக்காங்க டாக்டர் சொல்றதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்ல, பைபிள் சொல்றதை பற்றியும் அக்கறை இல்ல. That's not very smart. அது வந்து புத்திசாலித்தனமே So obey கிடையாது. the doctor. டாக்டர் சொல்றது கேட்கணும். I think it's right to do what the doctor said because they are there to work on God's behalf to give you healing. பாருங்க, டாக்டர்கள் தேவனுடைய சார்பில் வேலை செய்யறவங்க உங்களுக்கு சுகத்தை கொடுக்க, அவங்க பேச்சை கேட்கணும். But healing comes from ஆனா God. சுகம் தேவனிடத்திலிருந்து They வருகிறது. do certain things for you. அவங்க உங்களுக்காக சில காரியங்களை செய்யறாங்க. You know, a prescription is given. ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க, மருந்து சீட்டு. Prescription says take the tablet before lunch. அந்த மருந்து சீட்டு சொல்லுது, மதிய சாப்பாடுக்கு முன்னாடி இந்த மாத்திரை After போடுங்க, lunch you take this one. சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மாத்திரையை போடுங்க, You know, 3 times a day. ஒரு நாளைக்கு 3 முறை 2 போடுங்க, times a day. ஒரு நாளைக்கு 2 All முறை the போடுங்க. details are there. எல்லா விவரமும் அதுல இருக்கு. Now the biggest doctor is giving a prescription. மிகப்பெரிய வைத்தியர் இங்க இந்த மருந்து சீட்டை வச்சிருக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு இதை எடுக்காம விட்டுறாதீங்க. Don't take that prescription and leave out this one. பாருங்க, அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிட்டு இந்த சீட்டை விட்டுறாதீங்க. This is very good. இது மிகவும் நல்லது. He says in verse 20, 20ல சொல்றாரு பாருங்க, my son, give attention to my words.
என் மகனே என் வார்த்தைகளை கவனி. Incline your ear to my sayings. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். Do not let them depart from your eyes. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Keep them in the midst of your heart. அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 4 things. 4 காரியங்கள். Everybody say. எல்லாம் சொல்லுவோம். Say it to the person next to you. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க. Give attention, pay attention to the word. வார்த்தைகளை கவனிங்க. Incline your ear to the word. வசனங்களுக்கு செவி சாய்ங்க. Don't let the word depart from your eyes. வசனம் கண்ணை விட்டு பிரிய விடாதீங்க. Don't let it depart from your heart. இதயத்தை விட்டு பிரிய விடாதீங்க. When you do these 4 things, இந்த 4 காரியங்களை செய்யும்போது the result is this. என்ன பலன் அதனால வருது? It says, for they are life to those who find them and health to all their flesh. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். They are life to those who find them. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். Find what? எதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு? Find that he himself, surely he himself, the Savior, the Son of God himself, took my sicknesses and carried my pain. மெய்யாகவே அவர்தாமே தேவகுமாரன் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார் என்று கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. You got to find it. நீ தான் கண்டுபிடிக்கணும். How will you find it if you don't come to church and you know? சபைக்கே வருதில்லை, இதெல்லாம் கேட்கறதில்ல, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? If you don't pay attention to the word, வசனத்தை கவனிக்கிறது இல்ல, if you don't read and listen to some good teaching, பைபிளை வாசிக்கிறது இல்ல, நல்ல போதனைகளை கேட்கறது இல்ல, only if you find it, it is life. கண்டுபிடித்தால் தான் ஜீவன். You must find that he bore it. நீங்க இதுதான் கண்டுபிடிக்கணும். அவர் சுமந்தார். He himself bore it. அவர்தாமே சுமந்தார். You must find out that he bore not just some general griefs and sorrows, but sicknesses and infirmities. என்ன கண்டுபிடிக்கிறீங்க? அவர் ஏதோ பாடுகளை ஏதோ துக்கங்களை சுமந்தார்னு கிடையாது, என்னுடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் சுமந்தார்னு கண்டுபிடிக்கணும். If you find that out, அத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, and if you begin to understand it, அத விளங்கிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, and claim it, அத உரிமை பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அத அறிக்கை செய்தால் healing can be received by you. சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Every day ஒவ்வொரு நாளும் God wants to administer this healing தேவன் இந்த சுகத்தை உங்களுக்கு அருள விரும்புகிறார். through the Holy Spirit and through the word. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், வசனத்தின் மூலமாய் He sent his word and healed them all. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். He has sent the word. வசனத்தை அனுப்பிட்டார். A lot of people don't even listen. நிறைய பேர் அதை கேட்கிறதே No கிடையாது. time, brother, very busy. டைம் இல்ல பிரதர், ரொம்ப பிஸின்றாங்க. Hello, are you too busy to live? வாழ முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல உயிர் வாழ்றது ரொம்ப முக்கியம் இல்ல, நான் வேற ரொம்ப பிஸியா இருக்கேன்றீங்களா? பரவாயில்ல, போய் பரலோகம் போய் சேர்ந்தா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிஸி, ஆளை விடுங்க. Hello, I want to leave everything and listen to this. இல்ல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு செவி கொடுக்க I want to pay விரும்புறேன். attention. இதுல கவனம் செலுத்த விரும்புறேன். Because healing is a big issue. ஏன்னா சுகம் என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். Amen. ஆமென். It's a big issue. பெரிய விஷயம் அது. It's a life and death issue. வாழ்வா சாவான்ற I want பிரச்சனை to pay அது. attention. ஆகவே கவனம் செலுத்த விரும்புறேன். Because I want to live. ஏன்னா நான் வாழ விரும்புகிறேன். I hope you want to live also. நீங்களும் கண்டிப்பா வாழ விரும்புகிறீங்க attention. நம்புறேன். ஆகவே கவனத்தை The செலுத்துங்க. word of God is life to all your flesh. தேவனுடைய வார்த்தை உங்கள் மாம்சத்துக்கெல்லாம் ஜீவன். Top of your head to the bottom of your உச்சன் feet. தலை முதல் உள்ளங்கால் வரை He was wounded அவர் காயப்பட்டார். all over his body. அவருடைய சரீரம் முழுக்க So you can காயப்பட்டார். be healed from top of your head to the bottom. எதுக்கு? உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீங்கள் குணமாக. Shall we all stand நாம் together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Amen. ஆமென். Praise God. Now lift up your hands and say this with me. கரங்களை உயர்த்தி என்னோட சேர்ந்து சொல்லுங்க. Everybody say this. எல்லாரும் இதை சொல்லுவோம். Jesus himself, இயேசு தாமே, the Son of God himself, தேவகுமாரன் தாமே, he himself bore my sicknesses. அவர் தாமே என் வியாதிகளை He ஏற்றுக்கொண்டார். himself bore my infirmities. அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். He took it away from me என்னை விட்டு எடுத்து so போட்டார். that I may be healed. நான் சுகமாவதற்காக By his stripes அவருடைய தழும்புகளால் healing has been obtained for me. சுகம் எனக்கு பெற்று தரப்பட்டு விட்டது. I was healed when he took it away. இயேசு அதை சுமந்தபோது நான் குணமானேன். The Spirit of God தேவ ஆவியானவர் is in me. எனக்குள்ளே வாசம் He's a பண்ணுகிறார். life-giving spirit. அவர் ஜீவனை அருளுகிறவர். He quickens my body என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். from the top of my head to the bottom of my feet. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை Makes everything right. எல்லாவற்றையும் சீர் செய்கிறார். Administers his healing to me. சுகத்தை எனக்கு ஊழியம் செய்கிறார். The word is life and health வசனம் எனக்கு ஜீவனும் ஆரோக்கியமா to இருக்கிறது. all my flesh. என் மாம்சத்துக்கெல்லாம் ஆரோக்கியம். I shall not die but I shall live. நான் சாகாமல்
நான் பிழைத்திருப்பேன். I will show forth the glory of God. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. ஹalleluya. Let's lift up our hands and give thanks to கரங்களை God. உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Father God, we are ever so thankful for the cross of Calvary. பிதாவாகிய தேவனே, கல்வாரி சிலுவைக்காக நாங்கள் மிக மிக நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். For the blood that was shed there அங்கே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் made possible the forgiveness of sins. பாவ மன்னிப்பை சாத்தியமாக்கி இருக்கிறது. That makes possible everything, every blessing. அது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் சாத்தியமாக்கி Has இருக்கிறது. opened the floodgates of God's blessings upon our lives. அது தேவனுடைய ஆசீர்வாதம் மதகுகளை எங்கள் வாழ்க்கையில திறந்து விட்டு இருக்கிறது. Healing is one of the great big blessings that you have given to நீர் us. எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த சுகம் ஆண்டவரே. And I pray that these truths will work in the hearts of people. இந்த சத்தியங்கள் மக்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்யட்டும் என்று The ஜெபிக்கிறேன். people will rejoice over this. மக்கள் இதிலே களி கூறட்டும் ஆண்டவரே. And they will add their testimony to what the Bible already says. வேதம் ஏற்கனவே என்ன சொல்லுகிறதோ அதோடு சாட்சியை அவர்கள் கூட்டட்டும். Declare what the blood of Jesus has done for them. இயேசுவின் ரத்தம் அவர்களுக்காய் செய்த காரியங்களை அறிவிக்கட்டும். And possess everything that is theirs. அவர்களுக்குரிய அனைத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ளட்டும். Possess their healing and their health. அவருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ளட்டும் We ஆண்டவரே. give you all the glory and honor and உமக்கு praise. எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus கர்த்தராகிய இயேசு Christ, கிறிஸ்துவின் the love of the Father, பிதாவின் the அன்பும் fellowship of the Holy Spirit பரிசுத்தாவின் ஐக்கியம் abide with each and every one of us for now and forever. இன்றும் சதா காலமும் ஒவ்வொருவரோடு தங்கி இருப்பதாக. Amen. ஆமென்.